அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம ஒவ்வொரு ராசி மற்றும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய அதற்கான வழிகளை நம்ம பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு கன்னி ராசி சித்திரை நட்சத்திரம் இதில் பிறந்தவர்கள் வாழ்வில் சாதிக்க வெற்றிகளை குவிக்க வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற வாழ்க்கை பேராற்றல் கொண்ட வாழ்க்கையாக மாற என்ன செய்தல் வேண்டும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நட்சத்திர ரகசியங்களை பார்த்துருக்குறோம். அதே மாதிரி ஒவ்வொரு ராசி மற்றும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பொதுவான குணநலன்கள் என்ன, அவர்கள் என்ன செய்தல் வேண்டும் அப்படின்னு பார்த்துருக்குறோம். அதே மாதிரி தான் திதி பலன்கள், யோக பலன்கள், கரண பலன்கள், பிறந்த கிழமை பலன்கள் எல்லாத்தையுமே பார்த்துருக்குறோம். பார்க்காத தமிழ் நெஞ்சங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை உள்ளீடு செய்து ஆஸ்ட்ரோ ராஜகணபதி என தேடும் பொழுது உங்களுக்கு கிடைக்கும். பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் தமிழ் நெஞ்சங்களே. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த காணொளி மிக நீண்ட காணொளி அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான காணொளி அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். இதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும், நான் சொல்ல போகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கன்னி காலபுருஷ தத்துவத்திற்கு 6வது வீடாக சொல்லப்பட்டுள்ளது. கன்னிக்கு அதிபதி அப்படின்னா புத பகவானை மூல நூல்கள் போதிக்கிறது. புத பகவானே உலக கணக்கன், அறிவுக்கு காரகன், சகலவிதமான கல்விக்கு காரகன், ஆகச்சிறந்த வித்தைத்தனத்திற்கும் பேச்சிற்கும் காரகம், ராஜதந்திரம், மந்திரித்தனம், மேலும் பச்சை பயிறு, பச்சை வர்ணம், திருமால், தகவல் தொடர்புகள், பேச்சு போன்றவற்றிற்கு புத பகவானே காரகமாக மூல நூற்றில் போதிக்கிறது. இந்த கன்னி ராசியில் சித்திரை நட்சத்திரம் 1, 2 என 2 பாதங்களை கொண்டு வீற்றிருக்கிறது. இந்த சித்திரை நட்சத்திரத்தின் அதிபதி அப்படின்னா செவ்வாய் பகவானை மூல நூல்கள் போதிக்கிறது. செவ்வாய் பகவானே சகோதர காரகன், பூமிக்கு காரகன், அதிவேகம், வீரம், தீரம், தைரியம், வீரியம், மூர்க்கத்தனம் போன்ற அதிபலம் போன்றவற்றிற்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவானை காரகமாக மூல நூற்றில் போதிக்கிறது. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். ரொம்ப முக்கியமான விஷயம், பெரிய நீண்ட காணொளி தான், இருந்தாலும் தவிர்க்க முடியறதில்ல. நீங்கள் நிறைய விஷயம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு விஷயமா குறிப்பெடுத்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ கன்னி ராசி சித்திரை நட்சத்திரம் இதில் நீங்கள் பிறந்துட்டீங்க. நீங்க வாழ்க்கையில் வெற்றி அடைய என்ன செய்யணும் அப்படின்னு இப்ப பார்க்க போறோம். நீங்கள் இந்த உலகத்தில் கன்னி ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்து பிறப்பெடுத்து விட்டீர்கள். நீங்கள் இந்த உலகத்தில் பிறப்பெடுப்பதற்கான காரணம் தாங்கள் சுமந்து வந்த கர்மாவை அனுபவிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. நீங்கள் சுமந்து வந்த கர்மாவை அனுபவித்து கழிப்பதுதான், கரைப்பதுதான் இந்த பிறவியின் நோக்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த கர்மா எப்படி சேருது அப்படின்லாம் காணொலி போட்டிருக்கேன், நிறைய காணொலி போட்டிருக்கேன். இந்த கர்மாங்கிறது பார்த்தீங்கன்னா முற்பிறவியில் நீங்கள் உங்களால் இந்த வினை பயன்கள், அதுவும் சரி, அப்புறம் தந்தை வர்க்கம் சார்ந்த இந்த குலதெய்வம் தந்தை வர்க்கம் சார்ந்து அதில் என்ன பிராப்தமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து தான் கர்மாவை உருவெடுத்து அந்த கர்மாவை சுமந்து வருவர்களாக நீங்கள் பிறவி எடுத்திருக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஆக அந்த சுமந்து வந்த கர்மாவை கரைத்து கழித்து அனுபவித்து பிறகு அனுபவித்து கொண்டே அந்த கர்மா பிறவி என்னும் பெரும் கடலை நீந்தி முடித்தல் மிக மிக அவசியம். ஆகையால் நீங்கள் பலமாக இருத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கர்மாவை நீந்தி கடந்து அதை அனுபவிச்சு பிறவி என்னும் பெருங்கடலை நீந்தணும்னா நீங்க முதல்ல பலமா இருக்கணும். நீங்கள் பலமாக இருந்தால்தான் அந்த கர்மாவிற்கு தகுதியானவர் என்று பொருள்.
ஆக நீங்கள் உங்களை முதலில் பலவானாக மாற்றிக்கொள்ளுதல் மிக மிக அவசியம். நீங்கள் பலமாக இருந்தால்தான் சுமந்த கர்மாவை அனுபவித்து கழிக்க முடியும், பிறவி எனும் பெரும் கடலை நீந்த முடியும். ஆகையால் நீங்கள் ஆளுமை மிக்கவராக இருத்தல் மிக மிக அவசியம். உங்களின் அதிகாரம் மிக்க ஆற்றல் மிக மிக அவசியம். எந்த ஒரு செயலும் தாங்கள் மற்றும் தங்களிடம் இருந்து தொடங்குதல் மிக மிக அவசியம். தன் சுயத்திலிருந்து, தன் முக்கியத்துவத்திலிருந்து, தன்னை சார்ந்து, உங்களை சார்ந்து அத்தனையும் தொடங்கணும், அத்தனையும் செயல்படணும். அப்பதான் அந்த கர்மா சரியா செயல்படுதுன்னு அர்த்தம். இதைத்தான் திருவள்ளுவர் பெரும்பாட்டனார் என்ன சொல்றார் அப்படின்னா, நன்று, அதாவது நன்று ஆற்றலுள்ளும் தவறுண்டு, நன்று ஆற்றலுள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை என்று அருளுகிறார். அதாவது அவரவருடைய இயல்புகளை அறிந்து அவரவருக்கு பொருந்துமாறு எந்த ஒரு விஷயத்தையும் நீ செய்யலைன்னு வச்சுக்கேன், அந்த நீ செய்யற செயல்ல தவறு உண்டாயிரும் அப்படின்னு சொல்றாரு. ஆக அதாவது இன்னொரு டைம் சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. நன்று ஆற்றலும் நல்லா நீ செஞ்சாலும் சரி தவறு ஆகும். எப்போ? அவரவர் பண்பறிந்து நீ செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அவ்வாறு நீ அவங்களோட பண்பு அறிந்து நீ செய்யலைன்னா கண்டிப்பா அதுலேயும் குற்றம் வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. ஆக ஒருவருடைய சுய ஆளுமை என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் தமிழ் நெஞ்சங்களே. இதற்கு என்ன செய்தல் வேண்டும்? ஆக தான், தன் ஆளுமை, தன் அறிவு திறமை, தன் சுயம், தனது முயற்சி, தனது பேராற்றல் என்பது உங்களுக்கு ஆகச் சிறந்த ஒன்றாகும். அதன்படி உங்களை நீங்கள் வலுப்படுத்திக் கொள்ளுதல் மிக மிக அவசியம். அவ்வாறு நீங்கள் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டுமெனில் முதலில் உங்களுடைய லக்னமும் லக்னாதிபதியும் வலுப்படுத்துதல் மிக மிக அவசியம். உங்களுடைய லக்னத்தையும் லக்னாதிபதியும் வலுப்படுத்தியே ஆகும். அவ்வாறு அந்த லக்னத்தையும் லக்னாதிபதியும் வலுப்படுத்தும் பொழுது உங்களுடைய ஜாதகம் வலுப்பெறும். அதனால் உங்கள் லக்னமும் லக்னாதிபதியும் வலுவடைவார். அவ்வாறு வலுவடையும் பொழுது நீங்கள் பலம் வாய்ந்தவராக வலம் பெறுவீர்கள் என்பதில் துளி கூட ஐயம் கொள்ளாதீர்கள். 12 ராசியில எது வேணாலும் உங்களுடைய லக்னமா இருக்கலாம். ஆக அந்த ராசியின் அதிபதி அதாவது லக்னாதிபதியை வலுப்படுத்துதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா ராசியை தான் ஞாபகம் வச்சிருக்கீங்க, யாரும் லக்னாதிபதியை ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை, லக்னத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. இந்த லக்னாதிபதி லக்னம் எதுன்னு தெரியாதவங்க, நீங்க கன்னிராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்துட்டீங்க, உங்க லக்னம் எது, உங்க லக்னம் எதுன்னு தெரியலனா இப்போ என்ன பண்ணுங்க, உடனே ஆஸ்ட்ரோ சேஜ் அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கங்க. ASTROSAGE இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு தமிழ் என மொழியை தேர்வு செய்து கொள்ளுங்கள். தேர்வு செஞ்சுக்கிட்டு உங்களுடைய பெயர், நீங்க பிறந்த நாள், மாதம், வருடம், சரியான பிறந்த நேரம், மேலும் ஆண் அல்லது பெண் பிறந்த ஊர் ஆகியவற்றை உள்ளீடு செய்து ஜாதகம் கணிக்கவும். இதை உள்ளீடு செஞ்சீங்கனாலே ஜாதகம் கணிக்கவும் அதில் இருக்கும், அந்த பட்டன் இருக்கும். அதை அழுத்தினீங்கன்னா முதல்ல எடுத்த உடனே ஒரு ராசி கட்டம் நிற்கும். அந்த 12 ராசி கட்டத்தில் நிதானமாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு ராசியில் லா என போடப்பட்டிருக்கும், அதுவே உங்களுடைய லக்னமாகும். அதன்படி உங்களின் லக்னம் மேஷம் விருச்சகம் எனில் செவ்வாய் பகவானை வலுப்படுத்துதல் மிக மிக அவசியம். எவ்வாறு வலுப்படுத்துவது? செம்பு உலோகத்தை கையில் காப்பாக மோதிரமாக அணிதல் மிக மிக அவசியம். பவளம் கல்பதித்த மோதிரத்தை அணிதல் மிக மிக அவசியம். ரிஷபம் துலாம் உங்களுடைய லக்னம் எனில் சுக்கிர பகவானை வலுப்படுத்துதல் மிக மிக அவசியம். வெள்ளியாலான உலோகத்தை காப்பாக மோதிரமாக அணிகலன்களாக அணிவது மிக மிக அவசியம். வைரக்கல் பதித்த மோதிரத்தை அணிதல் மிக மிக அவசியம். மிதுனம் கன்னி லக்னம் எனில் புத பகவான் லக்னாதிபதி ஆவார், அவரை வலுப்படுத்துதல் மிக மிக அவசியம். பித்தளையாலான உலோகத்தை கையில் காப்பாக மோதிரமாக அணிகலன்களாக அணிந்து கொள்வது மிக மிக சிறப்பு. மரகத பச்சை கல் பதித்த மோதிரங்களை அணிந்து கொள்ளுதலும் மிக மிக அவசியம். கடகம் லக்னம் எனில் சந்திர பகவானை வலுப்படுத்துதல் மிக 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 அவசியம். ஈயத்தாலான உலோகங்களை
கையில் காப்பாக மோதிரமாக அணிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். முத்து பதித்த மோதிரம் அணிகலன்களையும் அணிந்து கொள்வது மிக மிக சிறப்பு. சிம்மம் லக்னம் எனில் சூரிய பகவான் லக்னாதிபதி ஆவார். அவரை வலுப்படுத்துதல் மிக மிக அவசியம். தாமிரத்தால் ஆன உலோகத்தை காப்பாக மோதிரமாக அணிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். மாணிக்க கல்பதித்த மோதிரங்களையும் அணிந்து கொள்ளுதல் வேண்டும். தனுசு மீனம் லக்னம் எனில் குரு பகவானை வலுப்படுத்துதல் மிக மிக அவசியம். தங்கத்தால் ஆன அணிகலன்களை ஆபரணங்களாக அணிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். மஞ்சள் கல்பதித்த மஞ்சள் புஷ்பராகம் மஞ்சள் கல்பதித்த மோதிரங்களை அணிந்து கொள்ளுதலும் ஆகச்சிறந்த ஒன்றாகும். மகரம் கும்பம் எனில் சனி பகவானை வலுப்படுத்துதல் மிக மிக அவசியம். இரும்பாலான காப்பு மோதிரங்களை அணிந்து கொள்ளுதல், மேலும் நீலக்கல் பதித்த மோதிரங்களை அணிந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய லக்னாதிபதியாகிய சனி பகவான் வலுப்பெறுவார். இவ்வாறு அணியும் பொழுது உங்கள் ஜாதகப்படி லக்னாதிபதி வலுவாவார். உங்களின் ஜாதகம் வலுவானதாக மாறும். அப்போது நீங்கள் முக்கிய காரணியாக திகழ்வீர்கள். எதிலும் முக்கியத்துவம் பெறுவீர்கள். உங்களுடைய சுயம் வெளிப்படும். உங்களை சார்ந்தே அத்துணை விஷயங்களும் நடைபெற துவங்கும். இப்போ அடுத்த விஷயத்துக்கு வந்துருவோம். ஒரு விஷயம் முடிச்சிட்டோம், அடுத்த விஷயத்துக்கு வந்துருவோம். மிக நீண்ட காணொலின்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாவது பார்த்து கரெக்டாக குறிப்பெடுத்து வச்சு சரி பண்ணிக்கோங்க. உங்களையே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த விஷயத்துக்கு வரோம். இந்த கன்னிராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் வந்து பிறந்துட்டீங்க. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, முதல் தசையாக உடுமகா தசை எனப்படுகிற செவ்வாய் பகவானின் தசை வந்து குழந்தைய பிறந்த உடனே நடக்க ஸ்டார்ட் ஆயிடும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தா செவ்வாய் தசை வந்து நடக்கும். சித்திரை நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து செவ்வாய், அது முன்னாடியே சொல்லியிருக்கேன். கன்னிராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரம் ஒரு பாதம் 2 பாதம், இந்த 2 பாதம் மட்டும்தான் இந்த கன்னிராசியில் இருக்கு. அப்போ கன்னிராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய் பகவானுடைய 7 வருஷ தசையில 3 வருஷ தசைக்குள்ள தான் பிறந்திருப்பீங்க. ஆக நீங்கள் பிறந்தது செவ்வாய் தசை உங்களுக்கு 3.5 வருஷ காலமும் இருக்கலாம், நடக்கலாம். 1 வருஷம், அந்த 3 வருஷத்துல 1 வருஷம் இருக்கும்போது நடக்கலாம். 2 வருஷம் இருக்கும்போது நடக்கலாம். இல்லை 3 வருஷமும் மொத்தமாக 7 வருஷமும் இன்க்ளூட் ஆகிற மாதிரி மொத்தமாகவும் நடக்கலாம். நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த செவ்வாய் பகவானுடைய மொத்த தசை காலமாகிய 7 வருட காலத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு, இந்த உடுமகா தசை செவ்வாய் பகவானின் 7 வருட தசா காலம் என்பது நல்லா புரிஞ்சுக்கங்க. பொறுமையாக பார்த்துட்டே வாங்க. தேவையானவற்றை கரெக்டாக குறிப்பெடுத்துக்கங்க. உங்கள் லைஃபுக்கு ரொம்ப முக்கியம். பிறந்த குழந்தையிலிருந்து இந்த 7 வருஷம் நீ வந்து உடுமகா தசையில் பிறந்துட்ட, செவ்வாய் பகவான் தசையில் பிறந்துட்ட, அந்த ஒரு 7 வருஷம் இருக்கிற மாதிரி மொத்தமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். நீங்களாம் 1 வருஷம் இருக்கும்போது பிறந்திருக்கலாம், சொல்ல முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ராசிக்கு போயிடும். 3.5 வருஷத்தில் எப்போ வேணாலும் நீங்கள் பிறந்திருக்கலாம். இந்த 7 வருட காலமும் செவ்வாய் பகவான் வந்து உங்களை ஆட்கொண்டு அந்த 7 வருஷ காலமும் வழி நடத்துவார். உங்களை வழி நடத்தி செல்வார். ஓகேங்களா? இந்த குழந்தையா பிறந்ததுலேருந்து முதல் மூச்சு நீ எப்போ வாங்குறியோ அப்பையிலேருந்து செவ்வாய் பகவான் வந்து ஆட்கொண்டுருவார். இந்த 7 வருட காலம் என்பது குழந்தையின் பாலிய பருவம், குழந்தை பருவம் முதல் கொண்டு ஒரு 2ஆம் வகுப்பு வரை, 7 வருஷம் அப்படின்னா ஒரு 2ஆம் வகுப்பு வரைக்கும் கொண்டு போயிட்டு இந்த செவ்வாய் பகவான் விட்டு செல்வார். இந்த செவ்வாய் பகவானின் 7 வருட தசா காலம் ஆகச்சிறந்த குழந்தை பருவத்திற்குரிய தசாபாவம். பாலிய கல்வி சேரும் காலமும் இதில் வந்து அடங்கும். இந்த 7 வருட காலமும் ஆகச்சிறந்த குழந்தை பருவம், இந்த பாலிய கல்வி படிக்கிற மாணவ பருவம், அன்பான நல்ல குழந்தையாக வளரக்கூடிய ஒரு காலகட்டம், அனைவருக்கும் பிடிக்கும்படியாக வளரக்கூடிய ஒரு காலகட்டம், ஓடி ஓடி ஆடி துருதுருவென அழகாக வளருதல் போன்றவை அனைத்துமே இந்த 7 வருஷத்துல வந்து அடக்கம். பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாலும் சரி, நல்லா வளரணும், அழகா வளரணும், எல்லாருக்கும் பிடிக்கணும். அந்த 7 வருஷம் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவானின் நிலை ஆகச்சிறந்த சுபத்துவத்துடனும் லக்ன சுபராகவும் நன்மை செய்யக்கூடிய விதத்தில் சுபர் பார்வை பெற்று சுபரோடு இணைந்து அமர்ந்து விடும் பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, குழந்தை பிறந்த உடனே தாயின் உடல் நலம் பேணி காக்கப்படும். நல்லா புரிஞ்சுங்க, தாயின் உடல் நலம் பேணி காக்கப்படும்.
செவ்வாய் திசையில் பிறந்த குழந்தை என்பதால் குழந்தை மகா துருதுருவென எப்பொழுதும் இருக்கும், சுறுசுறுப்பா இருக்கும். எது செஞ்சாலும் கையை கால ஆட்டினா கூட வேகமாக ஆட்டும். குடும்பமே அதனால பார்த்தீங்கன்னா குடும்பமே ஒரு மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாகும். குடும்பத்திற்கு பெரிய பூமி சேர்க்கை, சொத்து சேர்க்கை, தோட்டம் துறவுகள் சேர்க்கை எல்லாம் குடும்பத்துக்கு கிடைக்கும். 7 வருட தசை அந்த குழந்தை பள்ளி பருவ குழந்தை மற்றும் பாலிய பருவ முழுவதும் அழகான தசையாக, அமைதியான தசையாக அந்த தசை மாறும். அந்த குழந்தை இருக்கும். அனைவருக்கும் பிடிக்கும்படியாக அந்த குழந்தை அதீத சுட்டித்தனத்துடன் அந்த குழந்தை வளரும். ஆகச்சிறந்த அறிவில் சிறந்த மாறிப்பான். எப்படி முருகப்பெரும்பாட்டன் செவ்வாய்க்கு முருகப்பெரும்பாட்டன் அந்த அழகு அந்த அறிவு அப்படியே இருக்கும். அழகா துருவன அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக எது செஞ்சாலும் செய்யும். ஆகச்சிறந்த சின்ன குழந்தையிலே பார்த்தீங்கன்னா டான்ஸ் போடுறது, அப்புறம் அன்பு பாசத்தோட நேசத்தோட அந்த குழந்தை வளரும். எல்லாரோட பாசத்துக்கும் அது கட்டுப்படும். எல்லாருக்கும் பிடிக்கும். யாரை பார்த்தாலும் டபக்குன்னு தூக்கிவாங்க. குழந்தையின் முகத்தில் கலை நயத்துடன் கூடிய முருகப்பெருமான் போல மிக அழகாக வளரும். பேசும் பேச்சு, ஓடுவது, விளையாடுவது அனைவரையும் கவர்ந்திழுக்கும்படியாக இருக்கும். குடும்பத்தில் விவசாய லாபம், விவசாய அபிவிருத்தி, தனதானிய சேர்க்கை, சொத்து சேர்தல் குடும்பத்துக்கு இருக்கும். அப்ப ரொம்ப நல்லா இந்த குழந்தை பிறந்தது அவ்வளோ நல்லா அவருடைய எல்லாமே சூடு பிடிக்கும். ஜாதகருக்கு இளைய சகோதரமும் வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் கால்நடை, பசு, பால், தானிய தனவிருத்தி போன்றவை குடும்பத்துக்கு இருக்கும். குடும்பத்திற்கு ராஜ மரியாதை, அரசாங்க மரியாதை, ராஜ வெகுமானம், அரச ஆதரவு குடும்பத்திற்கு உண்டு. வீட்டில் மங்களகாரியம், சுப நிகழ்ச்சிகள் உண்டு. குடும்பத்தில் புதிய வீடு கட்டுதல் நடக்கும். குடும்பத்தில் வியாபார விருத்தி, உத்தியோக லாபம், தனலாபம் இந்த குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு உண்டு. குடும்ப எதிரிகள் அழிவார்கள். எப்படி குடும்பத்திற்கு யாராவது எதிரிகள்னு ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்க நிச்சயம் அழிஞ்சு போயிடுவாங்க. குடும்பத்தில் உயர் ரக வண்டி வாகனங்கள் சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த 7 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 2வது படிக்கிற வரைக்கும் கொண்டு போய் விட்டு போகும். நல்லா படிப்பான், நல்லா துருன்னு ஓடுவான், ஒடியாடுவான், விளையாடுவான், எல்லாத்துலேயும் முதன்மையாக இருப்பான். நல்லா படிப்பான், பாலிய கல்வி, இந்த மாதிரிலாம் அந்த ஒரு 7 வருஷம் நல்லா நடக்கும். தசை நடத்தக்கூடிய அதே செவ்வாய் பாவப்பட்டு பங்கப்பட்டு அசுபத்தன்மையோடு இருந்து விடும் பட்சத்தில் குழந்தை பிறந்தவுடன் தாயாருக்கு உடல்நலக் குறைகள் ஏற்படும். குழந்தை கையை விட்டு இறங்கவே இறங்காது. எரிச்சல் ஊட்டும் வகையில் அந்த குழந்தை அடம் பிடிக்கும். குழந்தைக்கு ஜூரம், தலைவலி, சூடு, அந்த உஷ்ணம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வியாதிகள் அனைத்தும் வரும். குழந்தைக்கு சொல்ல தெரியாது, ஆனால் வரும், அழுதுகிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடி ஆடும் அளவுக்கு வளர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடாவடி பண்ணுவான், வீண் வம்பு வளர்ப்பான், சதா சண்டை போடுவான், எட்டு உதைப்பான், குதிப்பான், ஓடுவான், கை காலை உடைச்சிப்பான். ஐயோயோ ஏன் கேட்டுக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவான். அப்புறம் பால்ய பருவத்தில் யாருக்கும் அடங்காத பிள்ளையாக வளரும். தேக ஜாட்டியம் மற்றும் உடல் உபாதைகள் மற்றும் வயிற்றுப்போக்கு, பல்நோய்கள் போன்றவை ஏற்படும். போக்கிரித்தனம், அடுத்தவரை அடித்தல், பிடித்தல், அடங்காத பிள்ளையாக அந்த 7 வருஷமும் வளரும். குடும்பத்தில் விவசாய நஷ்டம் இருக்கும். விவசாய வளர்ச்சிகளில் தடைகள் உண்டாகும். பால்ய பருவத்தில் இரத்த காயங்கள், கீழே விழுந்து அடிபடுதல், கை கால்களுக்கு கட்டுப்போடுதல் போன்றவை இருக்கும். வீட்டிற்கு நெருப்பால் அபாயங்கள் உண்டாகும். மேலும் ஆயுதத்தால் குழந்தைக்கு அபாயம் உண்டாகும். வீட்டில் களவு போகும், திருடு போகும். குடும்பம் கடனால் அவமானங்களை சந்தித்தல் உண்டாகும். மேலும் குழந்தைக்கு சிறுநீரக தொல்லைகள் ஏற்படும். ராஜ உறுப்புகள் பாதிக்கப்படும். குடும்பத்திற்கு அரசாங்கத்தால் வெறுப்பு, அரசால் நஷ்டம் போன்றவை சந்திக்க நேரிடும். மேலும் நாய்க்கடி, பாம்புக்கடி, தேல், பூரான் கடி போன்றவற்றால் அவதியுற நேரிடும். மேலும் தசா நடத்தும் செவ்வாயின் பாவத்தன்மைக்கு ஏற்ப இந்த பாவத்தன்மை விளங்கும். முழுசா பாவப்பட்டா இதில் இருக்கிறது எல்லாமே நடந்து போயிடும். ஒரு சில குழந்தைங்க தொலைஞ்சே போயிடுவாங்க, எங்கே போவானே தெரியாது. நான் வீட்டிலே இருக்க மாட்டேன்னு போவான், 4 நாள் வரமாட்டான், வரவே மாட்டான். அந்த ஒரு 2வது படிக்கும்போது 2வது படிக்கும்போது இது நடந்துடும். அந்த செவ்வாய் பகவான் எந்த அளவுக்கு பாவப்பட்டிருக்கிறாரோ அந்த பாவத்தன்மையின் அளவை பொறுத்து இவ்வளவு பாதக பலன்களும் நடக்கும். அப்போ அந்த 7 வருஷம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய முக்கியம்.
சரியில்லைன்னா எவ்வளோ அனுபவிக்கிற, நல்லா இருந்தால் ஒன்றுமே தெரியாது, கண்டுக்க போகிறதே இல்லை நீ. ஆனால் சரியில்லைன்னா ஏன் சரியில்லைன்னு யோசிப்ப, என்ன நடக்குதுன்னு யோசிப்ப, ஜாதகத்தை தூக்கிட்டு போவ, பண்ணுவ, செய்வ. அதுக்கு தான் இதை சொல்கிறது. என்ன பண்ணணும் நீனா, எடுத்த உடனே அந்த 7 வருஷங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரே நிமிஷத்தில் மனுஷனோட வாழ்க்கையை புரட்டி போடும் சம்பவங்கள் நடந்து விடுகிறது. இந்த துன்பத்திலிருந்து விடுபடணும், இதுதான் முக்கியமான விஷயம். அப்போ செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமாட்டனை தரிசித்தல் மிக மிக அவசியம். அவரை கம்பல்சரி சரணடையணும். செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னா அவர் நீ தரிசிக்காம அப்பா அம்மா அந்த குழந்தை எடுத்துன்னு போயிட்டு அந்த முருகனுக்கு காமிக்காம நீ எந்த வேலை செஞ்சாலும் கண்டிப்பா வீண் தான். செம்பு உலோகத்தை கையில் காப்பாக மோதிரமாக அந்த குழந்தைக்கு போடுறது அவசியம். இல்லைன்னா அப்பா அம்மா போட்டுக்கலாம், இல்லைன்னா அம்மா போட்டுக்கலாம், இல்லைன்னா குழந்தைக்கு போடலாம். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமாட்டன் அவருக்கு துவரம் பருப்புல பதார்த்தம் படைச்சு பூஜித்து அனைவருக்கும் பிரசாதமாக வழங்குதல் மிக மிக அவசியம். சிகப்பு நிறை காளையை தானமா கொடுக்க சொல்றார் பராசர். அது கூடியே உங்களுடைய கர்மா கடந்து போயிருன்றார். பவளம் கல் பதித்த மோதிரத்தை அணிதல் வேண்டும் அந்த குழந்தை, அந்த பையன். மேலும் விருட்ச சாஸ்திர போதனைப்படி ஒரு செம்மரக்கன்றை, கருங்காலி மரத்தை உங்களுடைய வீட்டினருகில் முருகப்பெரும்பாட்டன் ஆலயத்தில் அல்லது குலதெய்வ ஆலயத்தில் நட்டு முதல் நீராக துவரம்பருப்பை ஊற வைத்த நீரை ஊற்றி அதை நன்றாக பராமரித்து அது வளர 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 இந்த 7 வருட பிரச்சனையிலிருந்து மொத்தமாக வெளியில் வரலாம் அப்படிங்கிறது விருட்ச சாஸ்திர போதனை அப்படிங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. இப்போ அடுத்த திசைக்கு போவோம். 7 வருஷம் முடிஞ்சு போச்சு, அடுத்த திசைக்கு போவோம். அடுத்து செவ்வாய்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் தசா நடத்த ஆரம்பிப்பார். அவர் பார்த்தீங்கன்னா 18 வருஷம் நடத்துவார். அந்த 3.5 வருஷம் முன்ன பின் நம்ம 7 வயசையும் மொத்தமாக எடுத்துக்கிட்டோம். 7 வயசில் இருந்து 25 வயது வரை ராகுவின் தசா காலம் நடக்கும். இந்த 7 வயது 2ஆம் வகுப்பு முதற்கொண்டு 25 வயது வரை ராகு பகவான் உடலில் ஆட்கொண்டு ஜாதகரை வழிநடத்தி விட்டு செல்வார். செவ்வாய் முடிஞ்ச உடனே அப்படியே ராகு பகவான் ஆட்கொள்வார். அந்த நேரத்தில் சுபமான ராகுவா இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஒன்றும் தெரியாது. மோசமான ராகுவா இருந்தால் உடம்பு சரியில்லாமல் போகிறது கூட நடக்கும். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு வரவங்களாம் கூட இருக்கிறாங்க. ஒரு தசா முடிஞ்சு ஒரு தசா ஸ்டார்ட் ஆகுது, செவ்வாய் முடிஞ்சு ராகு பகவான் உடலில் ஆட்கொள்றார் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு போராட்டமாக இருக்கும். அது ஆட்கொண்டு முழுசா ஆட்கொள்கிற வரைக்குமே. இந்த 7 வயதில் இருந்து 25 வயது வரை ஜாதகருக்கு ஆகச்சிறந்த முக்கியமான காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். 7 வயதிலிருந்து 25 வயதிற்குள் நன்றாக படித்து எல்லா விஷயத்திலும் ஃபர்ஸ்டா இருக்கணும். நல்லா படிச்சு 25 வயசுங்கிறது ஒரு பட்டய படிப்பு வரை முதன்மையாக திகழ்ந்து நல்ல வேலை அமைய வேண்டிய காலகட்டம். 25 வயசு அப்படிங்கிறது வேலைக்கே போயிடணும். அது 25 வயசு, 7லேருந்து 25 வயசுங்கிறது ஒரு திருமண காலகட்டம் கூட. அந்த 25வது வயசுல அப்பா அம்மாவிற்கும் குடும்ப உறவுகளுக்கும் அவர்களின் அன்புக்கும் பாத்திரமாகவும் நம்பிக்கைக்கு பாத்திரமாகவும் திகழ வேண்டிய காலகட்டம். நல்ல பிள்ளையாக வளர வேண்டிய காலகட்டம். நல்ல நண்பர்கள் அமைந்து வாழ்க்கை எந்த திசையில் பயணிக்க வேண்டும் என்று முடிவாக வேண்டிய காலகட்டமும் கூட. நல்ல வேலையோ அல்லது நல்ல தொழிலோ ஆகச்சிறந்த வளர்ச்சியுடன் கூடிய வருமானத்துடன் கூடியதாக அந்த 25 வயசுக்கு அப்புறம் அந்த வயசுல கரெக்டா அமைய வேண்டிய காலகட்டம். அனைத்து உறவுகளிடமும் தோழர்களிடமும் இவன் ரொம்ப நல்ல பையன்டா, நல்லா படிச்சு எதுலையுமே முதன்மையா வர்றான்டா, ஆகச்சிறந்த பையன் இவன், இவங்க பெத்தவங்க தான் பெருமை கொள்ளணும் அப்படின்ற அளவுக்கு பேர் எடுக்க வேண்டிய காலகட்டம் அந்த 7 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும். அதுவும் இந்த ஆண் குழந்தை பிறந்துட்டா ஒரு ஆம்பளையா இருந்துட்டா படுற பாடுங்குது. ஒரு கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது, நல்லா படிக்கணும், எல்லாத்தையும் விட நல்லவனா வளரணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்ல வேலை கிடைக்கணும். பெரிய பிரச்சனையா தானே நம்ம அரசியல் அமைப்பு சட்டம் அந்த லட்சணம். நல்ல வேலை கிடைக்கணும், நல்லவனா இருக்கணும், வருமானம் வரணும். அதில் வேற அழகா இருந்தால் தான் பொண்ணை கொடுப்பானுங்க. சாரி, இப்போ நம்ம விஷயத்தை தேவையில்லாம எதுவும் பேசக்கூடாது. இந்த ராகு பகவான் தங்களின் சுய ஜாதகத்தில் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறார்? அவ்வாறு அமர்ந்திருக்கும் ராகு சுபத்தன்மையோடு அமர்ந்திருக்கிறாரா? சுப கிரகங்களின் பார்வை சேர்க்கை பெற்று நல்ல விதத்தில் அமர்ந்திருக்கிறாரா? நன்மை செய்யக்கூடிய விதத்தில் அமர்ந்து விடும் பட்சத்தில் ராகு நல்லா இருந்துட்டா அது கதையே வேற, லெவலே வேற. ஏன்னா பெருக்குதல் தன்மையை கொண்டவர் ராகு.
அப்போ என்ன நடக்கும், அந்த 7 வயதில் இருந்து 25 வயதுக்குள், அதில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 25 வயதுக்குள்ள எவ்வளோ உயரமாக வளர்றானோ அந்த உயரம் தான் கடைசி வரையும் நெடுவென உயரமாக வளர்வார்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. கொடி இடையாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒல்லியா நல்ல உயரமாக வளருவாங்க. செவ்வாதசையில் குண்டா இருந்தா குரு ஏது சம்மந்தப்பட்ட குண்டா கூட ஆயிடுவாங்க. இதில் வந்து அந்த கொஞ்சம் இழைப்பாங்க. கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கானா அப்படின்ற அளவுக்கு அழகாக வளருவான். அந்த மாதிரி கலையாக இருப்பாங்க ஆளுங்க. அந்த பருவம் 25 வயசு, 7லேருந்து ஒரு 25 வயசு வரைக்கும். இந்த குழந்தை வளரும் பொழுதே, ராகு நல்லா இருந்துட்டான்னு வச்சவங்களா என்ன நடக்கும் தெரியுமா, வளரும் பொழுதே மிக பெரிய குறிக்கோள்களை கையில் எடுப்பார்கள். நான் இதாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிக்கோள் வாழ்க்கையோட கடைசி வரைக்கும் வரும். அதாங்க இருக்கிற முக்கியமான விஷயம். அது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அந்த குறிக்கோளை நோக்கியே இருக்கும். அதை நோக்கியே பயணம் பண்ணும். அதை வந்து அதையே வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கும். அதை நோக்கிய பயணம், அதை சார்ந்த படிப்புகள், அதை சார்ந்த நிகழ்வுகளை வந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கும் அந்த குழந்தை, செஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த குழந்தை. அந்த அளவுக்கு அந்த குறிக்கோளை நோக்கியே அந்த முயற்சியில் முத கொண்டு எல்லாமே 25 வயசு வரைக்கும் அந்த குறிக்கோள் நோக்கியே அந்த குழந்தை வந்து இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா அந்த குறிக்கோளே வந்து வாழ்க்கையின் இறுதி வரை வந்துடும். இதற்கிடையே அந்த குழந்தை அலங்கார பொருட்களை நிறைய சேர்க்கும் வீட்டில். இந்த ஜாதகருக்கு பெரியோரின் ஆசீர்வாதங்கள், தாத்தா கூட போய் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படிம்பாங்க. தாத்தா கூட போய் கொள்ளு தாத்தா கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டு 2 பேரும் நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க நைட்டு. அந்த அளவுக்கு அந்த குழந்தை அங்கே போய் ஒட்டும். அவங்களோட ஆசீர்வாதம் பாக்கியமாக கிட்டும் அந்த குழந்தைக்கு. அதாங்க இருக்கிற முக்கியமான விஷயம். படிப்பிற்கான அரசாங்க உதவிகள், ஸ்காலர்ஷிப்பு எல்லாம் என சொல்லப்படுகிற மானியங்கள் எல்லாமே வந்து கிடைக்கும். பயங்கரமாக படிப்பாங்க, சாதாரணமாக படிக்க மாட்டாங்க. ஆராய்ச்சி மனப்பான்மை இருந்துக்கிட்டே இருக்கும். குடும்ப நலன் பேணி காக்கப்படும். இந்த ராகு நல்லா இருந்துட்டா அருமையாக எல்லாத்தையும் கட்டுக்கோப்பாக வச்சிருப்பாங்க. மகாதேவி அந்த குழந்தைக்கு வந்துடும். அதே மாதிரி எதை செய்தாலும் ரொம்ப ஆர்வத்தோடு பண்ணுவாங்க. எதை பிளான் பண்ணாலும் சரி, எதை வந்து கட்டமைச்சாலும் சரி, மிக மிக பிரம்மாண்டமாக கட்டமைப்பாங்க. அந்த ஒரு மனப்பாங்கு வந்து அப்படிமா இருக்கும் ராகு அப்படிங்கிறதுனால. நல்ல ஒழுக்கத்துடனும் ஆகச்சிறந்த பழக்க வழக்கங்களுடன் வளர்வார்கள். அனைத்து உயிர்களிடமும் சொந்தங்களிடமும் தன் இனம், தன் சொந்தம் மற்றும் தன் வெகு ஜனம் இடத்திலும் நல்ல பெயர் மற்றும் அருமையான பையன், நல்லா படிக்கிறான் என பேர் எடுப்பாங்க. தங்கமான புள்ளன்னு பேர் எடுப்பாங்க. உடல் கட்டும் நல்ல தேக ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். சில பேர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட அமையும். ஏன்னா ராகுங்கிறதுனால அந்த மாதிரி தான் வரும். எதிலும் முதன்மையானவராக இருத்தல், எதிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற முயற்சி, வேகம், அதிக ஆற்றலோடு அவர்கள் வந்து வளர்வார்கள். ரொம்ப நல்லா வளருவாங்க, அழகாக வளருவாங்க. ஒரு சிலருக்கு படிப்பு முடித்தவுடன் அரசாங்க வேலை கிடைச்சி போயிடும். உழைக்காமலேயே இந்த தசை முழுவதும் ஆகச்சிறந்த விஷயங்கள் இந்த ஜாதகருக்கு வந்தடையும். எப்படி பணம் வந்து அந்த பணம் சம்பாதிக்கிற வயசுல இந்த ராகு தசை நல்லா அமைஞ்சு போய் நல்ல சுபத்துவத்தோட இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி வேணாலும் பணம் வரும். அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த குழந்தைக்கு அதுவாகவே அமையும். அதே மாதிரி பொதுஜன வெகுஜன தொடர்பு நல்ல மாதிரி இந்த ஜாதகருக்கு வந்து அமையும். ஜாதகரும் சரி, ஜாதகிக்கும் வந்து அமையும். தென்மேற்கு திசையில் இந்த ஜாதகருக்கு ஆகச்சிறந்த நற்பலன்கள் கிட்டும். இது நடந்து முடிஞ்சவங்க யோசிச்சு பாருங்க, கரெக்டாக தென்மேற்கு திசையாக தான் இருக்கும் இந்த வயதை தாண்டினவங்க. ஒரு சிலருக்கு சிறு வயதிலேயே திருமணம் நடந்தேறும். வீடு சேர்க்கை, பூமி சேர்க்கை போன்றவையும் அந்த குடும்பத்திற்கு இருக்கும். ஜாதகருக்கும் கிட்டும். தனதானிய சேர்க்கை இருக்கும். வீட்டில் லட்சுமி கடாட்சம், மகாலட்சுமி கடாட்சம் குடிகொள்ளும். ஜாதகர் ராகுதசை தொடக்கத்தில் இருந்து அனைத்து விஷயங்களையும் சாதித்தல், மேலும் அனைவருக்கும் நல்ல பிள்ளையாக வளர்தல், அப்பா அம்மாவிற்கு நல்ல பெயர் எடுத்து தருதல், அனைத்து விஷயங்களிலும் முதன்மையான படிப்பிலும் சரி, விளையாட்டிலும் சரி, அனைத்திலும் முதன்மையாக திகழ்தல், அந்த வயதிலேயே ஒரு குழுவிற்கு தலைமை ஏற்று நடத்துதல், தனித்திறமையோடு அந்த குழந்தை வளருதல் போன்ற அத்தனை விஷயங்களிலும் சுபத்துவமாக அந்த ராகுதசா வந்து கொண்டு போவோம். 18 வருஷம் அருமையா எங்கேயோ கொண்டு போய் உட்கார வச்சிருவார். ராகு பகவான் சரியில்லாம போச்சு, லைஃப் அவுட். அவரோட பாவத்தன்மைக்கு ஏற்ப அந்த பலன் வந்து மாறி போயிடும். ராகு பகவான் சரியில்லாத வகைகளாக சேராதவரோடு சேர்ந்து பாவப்பட்டு பங்கப்பட்டு
இந்த 18 வருட கால தசா நடத்தும் பொழுது எடுத்த உடனே குடும்பத்தில் வந்து இடமாற்றம் இருக்கும். அது டிரான்ஸ்ஃபராக இருக்கலாம், இல்லை இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு போகிறதா இருக்கலாம், இல்லை வெளியூருக்கு போகிறதா இருக்கலாம். ஏதோ ஒன்று எடுத்து ஸ்டார்ட் ஆன உடனே என்ன ஆகும்னா இடமாற்றம் வரும். அது சுத்தமாக பிடிக்காது குடும்பத்தில் யாருக்குமே. ஒரு 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 கட்டாயத்தில் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஜாதகருக்கு படிப்பில் தடை உண்டாகும். 7 வயசுல ஸ்டார்ட் ஆகுது, 25 வயசு வரைக்கும் நிற்குது. படிப்பு தடைப்பட்டு எப்படி முடித்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு முடிக்கணும். இல்லைன்னா படிப்பே ஏறாது. இப்போ சில பேர் படிப்பை நிறுத்திடுவாங்க, படிக்க மாட்டாங்க. அதோட சரி, ஜாதகருக்கு துஷ்ட நட்பு சாவகாசம் ஏற்படும். சரியில்லாத ஃப்ரெண்ட்ஸ் வந்து அமைவாங்க. அப்போ தேவையற்ற விஷயங்களில் ஈடுபட்டு கெட்ட பெயர் எடுப்பார்கள். தேவையற்ற வீண் பழிப்பாவங்களை சுமக்க நேரிடும். தேவையற்ற வீண் பழிப்பாவங்களை அந்த ஜாதகை வந்து சுமப்பாங்க. அப்புறம் ரவுடித்தனம் செய்தல், வீட்டிற்கு அடங்காமல் இருத்தல், வயதுக்கேற்ற மாதிரி இதை எடுத்துக்கணும். அப்பா அம்மா பேச்சு கேட்காமல் வளர்தல், வீட்டிற்கே வராமல் இருத்தல், காடு மேடெல்லாம் அலைந்து சுற்றி திரிதல் போன்றவற்றை செய்வாங்க. கஷ்டப்பட்டு படித்து முடித்தாலும் சரியான நேரத்தில் வேலை கிடைக்காது. உணவுக்காக கையேந்தும் நிலைகளை சந்திக்க நேரிடும். ராகு பகவானோட அந்த பாவத்தன்மையை பொறுத்து இந்த கஷ்டம் அமையும். ரொம்ப அடிச்சு போட்டு ஒரு ரூம்ல போட்டு பூட்டி கையை காலெல்லாம் கட்டி வாய்கையெல்லாம் கட்டி கண்ணுகிண்ணெல்லாம் கட்டி போட்டு ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சிடறான்னு வச்சாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையில ராகு பகவான் இருந்தாருன்னா எல்லாமே நடந்து முடிஞ்சு போயிடும். இது எல்லாமே நடந்துடும். சொல்றதெல்லாம் அடிக்கடி தேக நோய்கள், உடல் உபாதைகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகுதசை நடக்கும்போது ஏதாவது ஒரு நோய் வந்துச்சுன்னு வச்சோங்களேன், கெட்ட பழக்கத்திலேருந்து ஒரு நோய் வந்துருச்சு, லைஃப்ல கடைசி வரைக்கும் வந்துடும். அவன் ரொம்ப உஷாரா இருக்கும். ஜாதகருக்கு மன உளைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் விவசாய நஷ்டம் ஏற்படும். அரசாங்க வெறுப்பு, அரசாங்க காரிய வெறுப்பை சம்பாதித்துக் கொள்ளுதல் உண்டாகும். குடும்பத்திற்கே அந்த பகை உண்டு, அரசாங்க பகை. மேலும் எதற்கெடுத்தாலும் அந்த ஜாதகர் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுவார். வீட்டில் திருடு போதல் நடக்கும். தன நஷ்டம், பண நஷ்டம், வியாபார நஷ்டம் உண்டாகும். காரிய வெறுப்பு, சகோதர கலகங்கள், பிரச்சனைகள் போன்றவை வந்து உருவாகும். வெளிநாட்டு பயணங்கள் கை கொடுக்காது. இல்லைன்னா போனாலும் அங்கே போய் அனாதையாக மாறிடுறது. வெளிநாடு போனாலும் அனாதையாக மாறிடுது. வீட்டை விட்டு வெளியேறுதல், அப்பா அம்மாவை விட்டு வெளியேறுதல், குடும்பத்தை விட்டு பிரிதல், இதெல்லாம் நடக்கும். அப்பா அம்மா மேலேயே வெறுப்பாக இருக்கும். சொல் பேச்சே கேட்க மாட்டான், ரவுடித்தனம் பண்ணுவான். பார்த்தா ஆயுதங்களோட சுற்றி திரிகிறவங்கலாம் கூட இருப்பாங்க. ரொம்ப பாவப்பட்ட இதெல்லாம் நடந்து போயிடும். வாத, சிலேத்தும, பீடை, அனைத்து விஷயங்களிலும் வெறுப்பு போன்றவை இருக்கும். விஷ ஜந்துக்களால் ஆபத்து உண்டாகும். நாய்க்கடி, பாம்பு கடி, வீட்டில் திருடு போகிறது, எதிரிங்களை வந்து நேருக்கு நேர் சந்திச்சு அடிக்கிறது, சண்டை போடுறது, அப்பா சாமி ரவுடித்தனம் பண்ணுறது, கெட்ட பெயர் எடுக்கிறது, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகிறது, கோர்ட் வரைக்கும் போகிறது, எல்லாம் நடந்து ரொம்ப பாவப்பட்டு முழுமையான பாவத்தன்மையோடு இருந்து விடும் பட்சத்தில் எல்லாமே நடந்து முடிஞ்சு போயிடும். இந்த 18 வருட தசா காலம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் அந்த 25 வயசு வரைக்கும் அப்படி நடக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம். இந்த 18 வருட தசா காலம் தான் நல்ல நண்பர்கள் கிடைத்தல், வாழ்க்கை எந்த திசையில் பயணிக்க வேண்டும் என்று முடிவாக வேண்டிய காலகட்டம், வாழ்க்கையின் அடித்தளத்தை அமைக்கும் காலகட்டம். பேஸ் மட்டமே, லைஃபோட பேஸ் மட்டமே அந்த 7 வயசுலேருந்து அந்த 25 வயசுக்குள்ளே தான் இருக்குது. என் வாழ்க்கை எந்த திசையில் பயணிக்க வேண்டும் என்று முடிவாகக்கூடிய காலகட்டம். ராகு சுபத்தன்மையை இழந்து தசை நடத்தும் பொழுது நம்ம வாங்கி வந்த கர்மா அவ்வளவுதான் அப்படின்னு வந்து எடுத்துக்கணும், வேற வழி இல்லை. ஆனாலும் துன்பத்தில் இருந்து விலக்கு கொடுக்கிறார்கள். ராகுவின் பாவைத்தன்மைக்கு ஏற்ப மேற்கூறிய பலன்கள் முன்பின் இருக்கும். முழு பாவராக இருந்துவிடும் பட்சத்தில் அத்தனை பலன்களும் நடந்தேறிவிடும். ஆகவே இந்த 18 வருட தசா காலம் சுகப்பட வேண்டுமெனில், இந்த துன்பத்தில் இருந்து நீங்கள் விடுபட வேண்டுமெனில், விருட்ச சாஸ்திர போதனை என்ன சொல்லுது அப்படின்னா, சிறுநாகப்பூ மரத்தை அல்லது வில்வ மரத்தை உங்களுடைய வீட்டின் அருகில், குலதெய்வ கோயிலில் புற்றுகள் இருக்கும் இடத்தின் அருகில் நட்டு முதல் நீராக உளுத்தம்பருப்பை ஊற வைத்த நீரை ஊற்றி அதை நன்றாக பேணி காத்து பராமரித்து அது வளர 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 18 வருட தசா காலத்தில் இருந்து விடுதலை கிடைக்கும் என்கிறது விருட்ச சாஸ்திர போதனை.
ஒரு பையன் இப்படி வளர்றது உங்களுக்கு பிடிக்குமா, இல்லை இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் நல்ல முறையில் வளர்றது உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறது நீங்களே யோசிச்சுக்கங்க. ராகு தசை ஸ்டார்ட் ஆச்சா, அது நல்ல தசை கெட்ட தசை செகண்டரி. முதல்ல இதை பண்ணணும். நீங்கள் இதுக்கு தான் இந்த போராட்டம் இவ்வளோ சொல்கிறது. அப்புறம் இந்த 18 வருட காலமும் துன்பத்திலிருந்து விலக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து விருட்ச சாஸ்திரம் சொல்லுது. ரொம்ப அப்புறம் இன்னொன்று பண்ணலாம். இந்த வெள்ளியில் நாகம் செய்து உண்டியில் போடுறது, இல்லை கோயிலுக்கு வந்து தானமாக கொடுக்கறது வந்து தாராளமாக செய்யலாம். அப்புறம் கடுமையான தோஷம் இருப்பின் புலிப்பாணி என்ன சொல்றாருன்னா, குளக்கரை ஆற்றங்கரை இந்த நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் இந்த இப்படி 2 பாம்பு இப்படி பின்னன மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த ராகு கேதுவை வந்து பிரதிஷ்டை பண்ணுங்கிறார். ரொம்ப கடுமையான தோஷம் இருந்தால் இது எல்லாமே நடந்து முடிஞ்சு போயிடும். இது எப்படி வாழ்க்கை வாழ முடியும்? வாழ்க்கை வீணாலாம் போயிடும். அப்போ இந்த பிரதிஷ்டை பண்ணுங்கன்றார் புலிப்பாணி. அப்புறம் அடிக்கடி கோயில் கோபுர நிழலில் நிற்கலாம். ராகு காலத்தில் நிற்கணும், ரொம்ப நல்லது. இது நீ வந்து நாகத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணுறது அப்படி எவ்வளோ பெரிய விஷயம். அதை விட பல மடங்கு இது வந்து வேல்யூபுள். எது? கோயில் கோபுர நிழலில் நிற்பது. சர்ச்சோட கோபுரத்தோட நிழலில் கூட நிற்கலாம். மசூதியோட கோபுர நிழலில் கூட நிற்கலாம். ராகு காலத்தில் நிற்கணும். அடிக்கடி இதை பண்ணணும். முடிஞ்ச சனிக்கிழமை தோறும் இதை தாராளமாக செய்யலாம். நீ பிரதிஷ்டை பண்ணுறதை விட இது 1000 மடங்கு பலன் அதிகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்புறம் சனிக்கிழமையில் பத்ரகாளி அம்மனுக்கு உளுந்து பதார்த்தம் படைக்கணும், படைத்து பூஜிக்கணும். அவங்களுக்கு அடிக்கடி சனிக்கிழமை ஆச்சுன்னா காளியம்மன் கோயிலுக்கு போயிடணும். ராகு காலத்தில் மகா காளியை அடிக்கடி சந்தித்தல் அவசியம். அவரை வந்து சாந்தம் செய்யணும். பராசரர் என்ன சொல்றாருன்னா, ஒரு வெள்ளாடு, கருப்பு வெள்ளாட்டை தானமாக அளித்தா அது கூடயே அந்த கர்மா வந்து போயிடுன்னு வந்து சொல்றாரு பராசரர். இதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு விஷயமும் அந்த ராகு தசையை பத்தி. அதனால தான் நீண்ட காணொலின்ற தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. அடுத்து வந்து 25 வயதிலிருந்து 3.5 வருட காலங்கள் முன்பின் 41 வயது வரை குரு தசை வந்து ஸ்டார்ட் ஆகும். இதே மாதிரி தான் ஒரு தசா விட்டு ஒரு தசா வந்து ஆட்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா உடம்பு பாடாப்படுத்திடும். ஒரு தேவையில்லாமல் ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும் அந்த நேரத்தில். சில பேர் வந்து ஃபீவர் வந்து படுத்திடுவான், ஹாஸ்பிட்டல்லாம் போய் அட்மிட் ஆகிட்டு வருவோம். அந்த லெவலுக்கு அது வந்து பண்ணும். ஒரு ராகு வந்து எப்பேற்பட்ட ஆள், குரு அடுத்து வந்து அவர் எப்பேற்பட்ட ஆள், 2 பேருக்கும் எவ்வளோ குணாதிசயங்களில் வித்தியாசம். அதை வந்து உடம்புல ஆட்கொண்டு 16 வருஷம் குரு தசை நடக்கும். அப்போது அவர் வந்து உடலில் வந்து ஆட்கொள்வார். அப்போ வந்து சில பிரச்சனைகள்லாம் சந்திக்க நேரிடும். அந்த நேரத்தில் இந்த 25 வயதிலிருந்து 41 வயது வரை என்பது இந்த காலம்தான் ஒரு மனிதனின் திருமணம் முதற்கொண்டு குழந்தை பாக்கியம் முதற்கொண்டு வாழ்க்கையின் மிக அத்தியாவசியமான நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல மேற்படிப்பு படித்து முடித்துவிட்டு ஆகச்சிறந்த வேலையில் அமருதல் அத்தனையும் கிடைக்கணும். இந்த காலகட்டத்தில் தான் நிரந்தரமாக உன்னதமாக செட்டில் ஆக வேண்டிய காலகட்டம். அருமையாக உட்காரணும், எல்லாம் டக்குன்னு உட்காரணும். மகா செல்வ பாக்கியத்துடன் வாழ்க்கையில் சகல பாக்கியங்களையும் பெற்று வாழ வேண்டிய காலகட்டம் இந்த 41 வயசுலேருந்து 25 வயசுலேருந்து ஒரு 41 வயசு வரைக்கும் அப்படிங்கிறது. 41 வயது வரை குரு பகவான் உங்கள் உடலில் ஆட்கொண்டு தசா நடத்தும் பொழுது அந்த 41 வயது வரை என்பது நல்ல மனைவி, குழந்தைகள், ஆகச்சிறந்த பாக்கியத்துடன் நல்ல தனதானிய பால் பாக்கிய செல்வத்துடன் விளங்க வேண்டிய காலகட்டம். இந்த குரு பகவான் உங்களின் சுயஜாதகத்தில் சுபராக இருந்துவிடும் பட்சத்தில், நல்ல இடத்தில் அமர்ந்து தசா நடத்தும் பொழுது நன்மை செய்யும் வீட்டில் அமர்ந்து விடும் பட்சத்தில், சுபத்தன்மையோடு அமர்ந்து தசா நடத்தும் பொழுது இந்த 16 வருட தசா காலம் மிக அருமையான தசா காலமாக இருக்கும். 25 வயசு வரையும் கஷ்டப்பட்டுருவாங்க ஒரு சில பேர், எதுவுமே சரியில்லாமல். அதுக்கப்புறம் அமையும் பாருங்க, படிப்பு சரி இருக்காது, ஆனால் மற்றதெல்லாம் செட் ஆகும். அப்படியே ஒரு படிப்பை படிச்சுட்டு வேற ஏதோ பண்ணுவான், அது பயங்கரமாக கிளிக் ஆகிடும். ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த குரு பகவான் நல்ல விதத்தில் அமர்ந்து தசா நடத்திட்டா இந்த 16 வருட கால தசாவும் ஆகச்சிறந்த ஒன்றாக அமைந்துவிடும். எடுத்தவுடன் நல்ல இடத்தில் வேலை கிடைக்கும், நல்ல விதமாக தொழில் அமையும்,
படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே நல்ல படிப்பு படிச்சுட்டு இருப்பான். படித்து முடிக்கும் போதே அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட வெளியே வருவாங்க. குரு பகவான் நல்லா இருந்தா ஆகச்சிறந்த தொழில் அமையும். நான் தொழில் தான் செய்வேன்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்க. ஒன்று பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று செய்வாங்க, விருப்பமானதை செய்வாங்க. அதில் அப்படியே பிக்கப் ஆகிடும். லாபம் இரட்டிப்பும், 3 ரெட்டிப்பு, 4 ரெட்டிப்புன்னு இன்க்ரீஸ் ஆகி போயிடும். ஆகச்சிறந்த வருமானத்துடன் கூடியதாக அது வந்து அமைஞ்சு போயிடும். சரியான வயதில் திருமணம் நடந்தேறும். ஆகச்சிறந்த மனைவி அமைவாள், ஆகச்சிறந்த கணவன் அமைவான். அப்பா அம்மாவை தெய்வமாக மதித்து போற்றி காப்பாற்றுவார்கள் இந்த ஜாதகர். அனைத்து விஷயங்களிலும் வெற்றி பெற்று பாராட்டு பெறுவார்கள். ஒரு 25 வயசுலேருந்து 41 வயசுக்குள்ள இதெல்லாம் நடக்கும். மட்டற்ற மகிழ்ச்சி கிடைக்கும் தசா முழுவதும். வீடு கட்டும் யோகம், வண்டி வாகனம் வாங்கும் யோகம் எல்லாம் அமையும். மாட மாளிகையில் வாழ்தல் அப்படிங்கிறார் புலிப்பாணி. அந்த அளவுக்கு வந்து கொண்டு போய் நிறுத்துவார் இந்த குரு பகவான். வீடு கட்டுவீங்க, வண்டி வாகனம் வாங்குறது எல்லாம் நல்ல மாதிரி அமையும். கடவுள் பக்தி, புராண கதைகளில் ஆர்வம் போன்றவை இந்த தசா காலத்தில் ஏற்படும். கடவுள் மார்க்கம் சார்ந்த விஷயத்துல எல்லாம் ஈடுபடுவாங்க. நிறைய லேர்ன் பண்ணுவாங்க. கடவுளை பற்றி என்ன சொல்லுது இந்த தமிழ் மண் அப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அப்புறம் அறுசுவையோடு கலந்த உணவு பாக்கியம் தசா முழுவதும் கிட்டும். பெரியோரின் ஆசீர்வாதம், கற்ற குரு மற்றும் சான்றோரின் ஆசீர்வாதம், மூத்தோரின் ஆசீர்வாதம் போன்றவைகள் கிட்டும். அது கிடைச்சாதான் மற்றதெல்லாம் நம்மளுக்கு இது கிடைச்சதுன்னா, ஆன்றோரின் ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னா மற்றதெல்லாம் தானா கிட்டும். குறைவற்ற செல்வம், எதிலும் லாபம் அதிகமாதல், தனலாபம், இவை வந்து தானிய லாபம் ஆகச்சிறந்ததாக இருக்கும். மனைவி மகாலட்சுமி கடாட்சத்துடன் குடும்பத்தில் வலம் வருவார்கள். ஆகச்சிறந்த மனைவி அல்லது கணவன் தெய்வ கலை குடிகொள்ளும் கணவனாக இருக்கும் பட்சத்தில் ஆகச்சிறந்த ஒழுக்க சீலர்கள் நட்பு வந்து அமையும். நல்ல நண்பனா அமைவான். அரச மரியாதை, அரசாங்கத்தால் அனுகூலம், அரச வேலைகள், அதிகமான செல்வாக்கு, ஆடை ஆபரண சேர்க்கை, நாகரிக மாளிகை கட்டிடம் கட்டுதல் போன்றவை வந்து நடக்கும். அதிக புகழ், அதிக அதிர்ஷ்டம், அதிக காரியத்தில் வெற்றி. ரொம்ப சுபத்துவமா இருந்தாலும் இது எல்லாமே நடந்துடும். அதிக புகழ் போன்றவை, வெற்றி, எல்லா விஷயத்திலும் வெற்றி எல்லாமே அமைஞ்சிடும். மனைவியால் கணவனால் சந்தோஷம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, மகனால் சந்தோஷம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, மகளால் சந்தோஷம், இவை அனைத்துமே கிட்டும். குடும்பத்தில் சுபகாரிய எத்தனங்கள் நடக்கும். விழாக்கோலங்களை சந்திப்பீர்கள். விழாக்கோலம் பூண்டு திருவிழாவை நடத்தி சந்தோஷம் அடைவீர்கள். தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கும். ஆன்மீக விஷயங்களில் ஈடுபட்டு மனமகிழ்ச்சியை பெறுவீர்கள். மேலும் கால்நடைகள், ஆடு மாடு கன்று காளி மித்திரங்கள், இதனால் லாபங்கள் உண்டு. இவற்றால் சிறப்பு உண்டு. விவசாய செழிப்பு, விவசாய வளர்ச்சி ரொம்ப அப்படியே ஒரே சீராக இருக்கும். அப்படியே கிராஜுவலாக ரைஸ் ஆகிட்டே போகும். கற்ற குரு, வயதில் மூத்தோர்கள், பெரியோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் அனைவரின் ஆசீர்வாதமும் இந்த தசையில் வந்து கிட்டும். இதுக்கு மாறா குரு வந்து சுபத்தன்மையை இழந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அசுபரோடு சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நன்மையை கொடுக்க முடியாத இடத்தில் அமர்ந்து விடும் பட்சத்தில், தீமையை அருளும் பட்சத்தில் அவரே தீமையை அருளுவதில் முதன்மையானவர் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் தமிழர்களே. 25 வயசுலேருந்து 41 வயசு கல்யாணமே நடக்காது. பட்ட படிப்பு படிச்சுட்டு பாதியில் நிறுத்திடுவான். சரியான வயசுல வேலையும் கிடைக்காது. படிச்சு முடிச்சா வேலையும் கிடைக்காது. அலைந்து தெரியணும். சுபத்தன்மையை எழுந்துட்டாருன்னா அப்படிதான். அதுதான் நம்ம வாங்கி வந்த வரணும். அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரத்துக்கு தான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கிறது. துஷ்டர்களின் நட்பு வந்து உண்டாகும். முதலாளியின் கடும் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். எங்க தப்பு தெரியும் ஏதாவது ஒரு இடத்துல வேலை செஞ்சிருந்தீங்கன்னா உன்னை எப்பயுமே உக்கிரமா பார்த்துப்பான். இவனை பார்க்குற மாதிரி பார்ப்பான். அப்படி வந்துட்டான் அப்படின்ற மாதிரி பார்ப்பான். பங்குதாரர்களிடம் அவதூறாக பேசுதல், ஒரு மாதிரி அங்க வந்து ஒரு சூழ்நிலையே சரி இருக்கா பார்ட்னர் கிட்ட. நீச்ச பணியாளர்கள், உதவாத பணியாளர்களால் துன்பம் உண்டாகும். வர்றவன் எல்லாம் சோதா பயலாவே வந்து சேருவான். உங்களுக்கு கீழே வேலை செய்யறவன் நீச்ச பணியாளர்கள் அதுதான். அதே மாதிரி மனைவி, மகன், குழந்தைகளை விட்டு பிரிதல், அவர்கள் மேலே பொறாமை கொள்ளுதல்,
அவர்கள் மேலே வந்து வெறுப்பு உண்டாதல் வந்து நடக்கும். குரு சரியில்லைனா அத்தனையும் பயங்கரமா நடந்து போயிடும். அதுவும் ஒரே ராசி ஒரே லக்னமா மாட்டிக்கினீங்க, கடைசி வரைக்கும் அவமானத்தின் அடித்தளத்தை வரைக்கும் பார்த்துடணும். நீங்க ராசி லக்னமும் ரெண்டும் ஒண்ணா ஒரு வேளை மாறி இருந்துச்சுன்னா, ராசி ஒன்று லக்னம் ஒன்று மாறி இருந்துச்சுன்னா சமாளிச்சுக்கிறாங்க. நான் பார்த்த வரைக்குமே அப்படிதான். ரெண்டு ஒன்றா இருந்து குரு பகவான் மோசமா இருந்து மாட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ராஜ பயம், சத்ரு பயம், மரண பயம், உறவினர் துவேஷம், உறவினர் கலகம் வந்து இந்த தசையில் வந்து உண்டாகும். வியாபார நஷ்டம், விவசாய நஷ்டம், தன தானிய இழப்பு போன்றவை வந்து ஏற்படும். வீடு மாற்றம், இடமாற்றம், தேவையற்ற பயம் மனதில் வந்து குடிகொள்ளும். அரச காரிய வெறுப்பு, அரசாங்க வெறுப்பு உண்டாகும். கற்ற குரு, மூத்தோர்கள், பெரியோர்கள் போன்றோரை மதிக்கவே மாட்டீங்க நீங்க. அங்கதான் அங்க இருக்குது பிரச்சனை. மதிச்சா, முதல்ல சொன்னேன், மதிச்சா மற்றதெல்லாம் தானா கிடைக்கும். மதிக்கலைன்னா எதுவுமே கிடைக்காது. அதுதான் இருக்கிற விஷயம். தான் இருக்கும் நிலையில் இருந்து கீழிறங்குதல் நடக்கும். என்ன ஸ்டேட்டஸ்ல நீங்க வாழ்ந்துட்டு நல்ல மாதிரி ஒரு ஹைஜீனிக்கா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்க கெப்பாசிட்டியை பொறுத்து அந்த இறங்குதல் வந்து இருக்கும். அவமானம் வந்து இருக்கும், கெட்ட பெயர் வந்து இருக்கும், பழிபாவம் வந்து இருக்கும். பெற்ற குழந்தைகள் விரோதமாவார்கள், உங்கள் மீதே பொறாமை கொள்வார்கள். அனைத்து விஷயங்களிலும் காரிய தடைகளை சந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். தசா சரியில்லைன்னு வச்சோங்க, ஒரு 10 ரூபா கீழே இருக்குதுன்னா அதை போய் எடுக்கிறேன்னா அப்படியே பறந்து போவோம். ஒரு அடி தூரம் தான் போவோம், ஜாஸ்தியெல்லாம் பறந்து போவாது. மறுபடியும் அந்த ஒரு அடி தூரம் போய் எடுத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு அடி போவோம், கிடைக்கவே கிடைக்காது கடைசி வரைக்கும். அப்புறம் அளவுக்கு அதிகமான கடன்கள் வந்து ஏற்படும். அளவுக்கு அதிகமான எதிரிகளும் உருவாவார்கள். தேவையற்ற வீண் பழி பாவங்களை சுமக்க நேரிடும். குருவின் பாவத்தன்மையை பொறுத்து இந்த பாதக பலன்கள் அனைத்தும் இருக்கும். குரு முழுவதுமாக பாவப்பட்டு இருப்பின் மேற்கூறிய அத்தனையும் நடந்தேறிவிடும் என்பது திண்ணம். இந்த 16 வருட தசா காலம் தான் இந்த ஜாதகருக்கு மனைவி குழந்தைகள் வரைக்கும் நல்ல வேலை, பெரிய படிப்பு படித்து முடிச்சுட்டு லைஃப்ல நல்லா செட்டில் ஆகிறது, நல்ல குழந்தை பெறுதல். 41 வயசு அப்படிங்கிறது வந்து நல்ல குழந்தை பெற்றெடுத்தல், மேலும் வந்து அதை பள்ளிக்கு அனுப்புறது, அழகாக வளர்த்தெடுத்தல், நல்ல மாதிரி ஒரு மாதிரி மிடில் ஏஜுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. 40 வயசுக்கு மேலே நாய் படாத பாடுன்னா இந்த 40 வயசுக்குள்ள உள்ளே எல்லாத்தையும் முடிக்கணும். நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல சம்பாதனை இருக்கும், மனைவி கிட்ட நல்ல பேர் வாங்கணும், குழந்தைங்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஆகச்சிறந்த கல்வியை கொடுக்கணும், நல்ல பிள்ளைங்களா வளர்த்தெடுக்கணும், வழிகாட்டியாக இருக்கணும், அப்பா அம்மாவை விடக்கூடாது, உறவினர்களை விடக்கூடாது. ஒரு திருமண காரியம் சுபகாரியத்துக்கு போய் இறங்கினா நீ அவ்வளோ உன்னை மதிக்கணும். எவ்வளோ விஷயம் இருக்குது. இது குரு சரியில்லைன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் பரிகாரம் இருக்குது. இதுக்காக தான் இவ்வளோ பல்ட்டி அடிக்கிறது. இவ்வளவும் சொல்றதுக்கு காரணம் இந்த பரிகாரம். இயற்கை சுபகிரகங்கள் வந்து பாவத்தன்மையை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அவங்க தான் வந்து முதன்மையானவர்கள். இந்த துன்பத்தில் இருந்து விலக்கு கிடைக்கணும் அப்படின்னா விருட்ச சாஸ்திர போதனைப்படி ஒரு வியாழக்கிழமை அன்று மலைவேம்பு மரம் அல்லது தென்னை மரம் வீட்டின் அருகில் குலதெய்வ ஆலயத்தில், சிவன் ஆலயங்களில் நட்டு முதல் நீராக கொண்டக்கடலையை ஊற வைத்த நீரை ஊற்றி அதை நன்றாக மறித்து அது வளர 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 இந்த 16 வருட தசா காலமும் உங்களுக்கு துன்பத்திலிருந்து விலக்கு கிடைக்கும் என்கிறது விருட்ச சாஸ்திர போதனை. அப்புறம் வியாழக்கிழமை தோறும் நவகிரக பிரகஸ்பதி எனும் குருவை சரணடைதல் வேண்டும். நவகிரகத்தில் இருக்கிற குருவை வந்து சரணடையணும். நீங்க போனீங்கன்னா நவகிரகத்தை பார்த்தீங்கன்னா மஞ்ச வேட்டி கட்டியிருப்பார், அவர் தான் குரு. 9 பேர்ல மஞ்ச வேட்டி கட்டியிருப்பார், அவர் தான் வந்து குரு. பார்த்து அவரை மட்டும் அப்பா சாமி என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி கும்பிடணும். அப்படி இல்லை, அது வேணாம் எனக்கு நினைச்சீங்கன்னா சிவன் ஆலயம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லெஃப்ட் சைடில் அந்த சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் எடுத்த உடனே விநாயகர் இருப்பார். எல்லா ஆலயத்திலையும் அதுதான், நல்லா புரிஞ்சுக்கணும். எடுத்த உடனே விநாயகர் இருப்பார், அதுக்கு அடுத்து அப்படியே வந்து தட்சிணாமூர்த்தி இருப்பார். அங்கே போய் அவருக்கு கொண்டை கடலையில் வியாழக்கிழமை தோறும் பதார்த்தம் படைத்து பூஜித்து அனைவருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். சும்மா வேண்டக்கூடாது, மண்டி போட்டு வேண்டணும். அப்பதான் இந்த தசா வந்து கொஞ்சமான கண்ட்ரோல் ஆகும், பிரச்சனையிலிருந்து விலக்கு கிடைக்கும். அப்பதான் சிவன் எனும் தமிழ் பெரும்பாட்டனை சரணடைவது ஆகச் சிறந்த விஷயம். தட்சிணாமூர்த்தியை சரணடையணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த 16 வருட தசா காலத்திலிருந்து துன்பத்திலிருந்து விலக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க. அடுத்து வந்து சனி தசை நடக்கும்.
அது வந்து பார்த்தீங்கன்னா 40 இதுதாங்க வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயிக்கும். நீங்கள் வந்து கோச்சார பலன் எனக்கு ஒரு பக்கம் கீழே எனக்கு கோச்சார பலன் ராசி பலன்களை வந்து இந்த டைம் நல்லா சொல்லிக்கிறாங்க அப்படி இப்படிங்கிறதுலாம் அதெல்லாம் சும்மா 10% கூட இல்லை, 3% தான் கோச்சார பலன் எல்லாமே. லக்னத்துக்கு ராசிக்கு இங்கே வந்துட்டார் சனி பகவான், அப்படியே 300 கோடி உனக்கு கிடைக்குமா? ஒன்றும் கிடைக்காது. இங்கே தான் இருக்குது விஷயம், இந்த தசாபுத்தியில் தான் இருக்குது விஷயம். ஒவ்வொரு தசையும் என்ன பாடுபடுத்துன்னு சொல்லிட்டு வர்றாரு இவங்க என்ன பைத்தியக்காரங்களா அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. அடுத்து வந்து சனி தசை 19 வருஷம் நடக்கும் பார்த்துங்க. உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை அனைத்தையும் நிர்ணயிப்பது தசா நடத்தும் கிரகங்களே தமிழ் நெஞ்சங்களே, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி தசை 41 வயதிலிருந்து 3 வருடங்கள் 3.5 வருஷம் முன்ன பின்ன 2 பாதம் தான் சித்திர நட்சத்திரம், அதனால 3.5 வருஷம் முன்ன பின்ன இருக்கும். அதில் வந்து 41 வயது தோராயமா அதிலிருந்து 19 வருடங்கள் இந்த சனி பகவான் உடலில் ஆட்கொண்டு இந்த 60 வயசு வரைக்கும் விட்டு போக மாட்டார். இந்த குரு முடிஞ்சோடனே அடுத்து சனி வந்துடுவார். இந்த விம்சோஸ்தரி தசை வந்து வகுத்தது வந்து பராசரர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தமிழன் தான் ஜோதிடத்தில் முன்னணி. மே மாதம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி கரெக்டாக சித்திரை 1 கரெக்டாக மேட்சத்தில் சூரியன் 1 டிகிரியில் இருக்கிறாரா? யாரோடது? யோசிச்சு பார்த்துங்க நீங்களே, தமிழனோடது. ஆனால் நிறைய விஷயங்கள் திரித்து நம் மீது திணிக்கப்படுகின்றன, நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். அப்போது இந்த 41 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் இந்த ஜாதகரை இந்த சனி பகவான் இழுத்து கொண்டு போய் விட்டுட்டு போகும். அப்போ தான் அவர் வந்து அவருக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வந்து வழி நடத்தி நல்லா தட்டிக்கிட்டி நல்லா நீட்டாக வச்சு உங்களை வந்து வழி நடத்துவார். அப்போது 41 வயது முதல் 60 வயது வரை அந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் அப்படின்னா, ஒரு வீடு கட்டணும். 41 வயசுலேயே ஸ்டார்ட் ஆகிடுது, ஒரு வீடு கட்டணும். அது வரைக்கும் அமையாமல் இருந்திருக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில திருமணமே கூட ஆகாமல் இருந்திருக்கலாம். அதெல்லாம் பெரிய கஷ்டம். நிறைய கமெண்ட்ஸ்லாம் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குழந்தைங்களை படிக்க வைக்கணும், திருமணம் நடக்கணும், குழந்தை வந்து 60 ஏன்னா 60 வயசு வரைக்கும் கொண்டு போய் விட்டு செல்றாரு. அப்போது அந்த 60 வயசில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வயசுக்கு வரும், நல்ல மாதிரி படிக்க வைக்கணும். குழந்தைங்களை ஆகச்சிறந்த படிப்பை படிக்க வைக்க வேண்டும் தமிழஞ்சங்களே, குழந்தைகளை. எங்கள் அப்பா எனக்கு ஹீரோன்றான், ஒவ்வொரு குழந்தையும் சொல்லுதா இல்லையா? எங்கள் அம்மா எனக்கு வந்து ஹீரோயின் அப்படின்றாங்க, ஒவ்வொரு குழந்தையும் சொல்லுதா இல்லையா? எங்கள் குடும்பத்தில் இருக்கிற அப்பா தான் முதல் கனவு, முதல் கதாநாயகன் வந்து அப்பா தான். அப்போது நம்ம எந்த அளவுக்கு அந்த குழந்தைங்களுக்கு நம்ம வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். மகள்கள் நல்ல முறையில் வளர்ந்து ஆளாகி நிற்க வேண்டிய காலகட்டம் மற்றும் திருமணம் செய்து கொடுக்க வேண்டிய காலகட்டம். 60 வயசுக்குள்ள அப்படின்னா ரிட்டையர்மெண்ட்டும் ஆகிடும், திருமணமும் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி பெற்ற தாய் தந்தையை பேணி காத்தல் வேண்டும். நீங்கள் உங்களுடைய அப்பா அம்மாவை எந்த அளவுக்கு காப்பாற்றி வந்துருக்கிறீங்க, அந்த பாக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்கள அருமையாக கவனிச்சுட்டு வரணும். நீ கஷ்டப்படுறதை பார்த்துட்டு உங்கள் அப்பா அம்மா சும்மா இருப்பாங்களா? தாய்மை சாதாரண விஷயம் இல்லை தமிழஞ்சங்களே. 60 வயது வரை என்பதால் ஆகச்சிறந்த தொடர்ந்த வருமானத்துடன் திகழ வேண்டிய காலகட்டம், தொழிலில் கொடிகட்டி பறக்க வேண்டிய காலகட்டம், நல்ல வருமானத்துடன் திகழ்ந்து வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய அனைத்தையும் கிடைக்க பெற்று அனைத்து பாக்கியங்களையும் கிடைக்க பெற்று வாழ வேண்டிய காலகட்டம். மனைவி குழந்தைகளிடம் எப்பொழுதும் நன்மதிப்பை பெற வேண்டிய காலகட்டம். அனைத்து உறவுகளிடமும் இவன் நல்ல உழைச்சி நல்ல முன்னேறி நல்ல மாதிரி குடும்பத்தை நடத்தி போயிட்டு இருக்காண்டா இவன் அப்படின்ற நல்ல பெயர் வாங்க வேண்டிய காலகட்டம். நல்ல பையன்டா, எப்படி இருக்கான் பாரு, இவனை மாதிரி இருக்கணும்டா இருந்தா அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம். அப்போ ஆகவே இந்த சனி தசை மகா முக்கியத்துவம் வாய்ந்த சனி தசையாக நாம் தான் பாவிக்கப்படணும். அப்போ சுயஜாதகத்தில் சனி பகவான் லக்ன சுபராக அமைந்து விடும் பட்சத்தில், லக்ன சுபருக்கு மட்டும்தான் பண்ணுவார்னு இல்லை, அவர் கரெக்டாக உட்காந்துட்டா போதும், எந்த லக்னமாக இருந்தால் என்ன அடிச்சு தூக்குவார். எல்லாருமே அவ்வளோதான். ரிஷப லக்னத்துக்கு சொல்லுவாங்க குரு பகவான் நல்லதே செய்ய மாட்டார், அவரை மாதிரி செய்யறதுக்கு ஆளே கிடையாது. ஆனால் உட்கார்ற இடம் அமர்ற இடம் அதான் முக்கியம். மற்றும் சுபத்தன்மையோடு சனி பகவான் நல்ல கிரகங்களோடு சேர்ந்து அமர்ந்து விடும் பட்சத்தில், நல்ல சுபமிக்க வீட்டில் அமர்ந்து தசா நடத்தும் பொழுது ஜாதகருக்கு நன்மை செய்யக்கூடிய விதத்தில் அமர்ந்து விடும் பட்சத்தில் குடும்பத்தில் செல்வ செழிப்பு இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா சனி பகவான்ற செல்வ செழிப்புன்ற அதான் அங்க இருக்கிற விஷயம். ஒரே விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். சில விஷயங்கள் வந்து போர்வை போத்தன மாதிரி இந்த தமிழ் நெஞ்சங்கள் மேல போட்டு மூடிட்டாங்க. அது யாருன்னு நான் சொல்ல விரும்பல.
சனி பகவான் ஐயோ ஐயோ சனி 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 ஐயோ 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 அப்படிங்கிறது. 7.5 சனி, ஓ அர்த்தாஷ்டம சனி, என்னடா அப்படி? ஏன் குரு தசையில் எவனும் சாவறதே இல்லையா? சுக்கிர தசையில் எவனும் சாவறதே இல்லையா? சனி தசையில் மட்டும் தான் சாவறானா? கண்டிப்பாக கிடையாது. எந்த கிரகமும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் உட்கார்ந்து இருக்கிற பொறுத்து தான் உனக்கு நல்லவன் உனக்கு கெட்டவன். இதுதான் அங்கே இருக்கிற முக்கியமான விஷயம். ஸோ குரு கெட்டவன் வந்துட்டா என்ன பண்ண முடியும்? சாகடிக்கணும்னு வந்துட்டா என்ன பண்ண முடியும்? ஒரு மூலநூல் சொல்லுது, என்ன சொல்லுது? இயற்கை சுபர்கள் கொடுமையை செய்யக்கூடிய மாரகம் செய்யக்கூடிய நிலையில் இருந்துவிடும் பட்சத்தில் அவர்களே முதன்மையானவர்கள் மாரகம் செய்வதில் கொள்வதில் அப்படின்னு வந்து சொல்லுது. அப்ப சனி பகவானை ஏன் பிடிச்சி தொங்குற? சனி பகவானை வச்சு ஒரு கூட்டமே பிழைக்குது, தப்பு அது. அரசாங்க மரியாதை இந்த தசையில் வந்து கிடைக்கும். அரச ஆதரவு, அரசால் அனுகூலங்கள் உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கைகள் இருந்து கொண்டே இருக்கும் தசா முழுவதும். எப்படா சொல்றாங்க இதை? பராசரர் தான் சொல்றாரு, புலிப்பாணி தான் சொல்றாரு. சனினா கிடைக்காம போறது அதெல்லாம் இல்லை. ஆடை ஆபரண சேர்க்கைகள் இருந்து கொண்டே இருக்கும். இலக்கிய அறிவு ஏற்படும். எந்த கிரகத்துக்காவது தசா நடத்தும் பொழுது இந்த வார்த்தை வந்திருக்கா யோசிச்சு பாருங்க தமிழஞ்சங்களே. இலக்கிய அறிவு உண்டாகுன்றான் நம்ம பெரும்பாட்டன் புலிப்பாணி. தமிழில் புலமை உண்டாகும், காரிய அறிவு கலை அறிவு உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. புகழ் அந்தஸ்து கௌரவம் கூடும் காலமாக இந்த தசா காலம் முழுவதும் இருக்கும். இராணுவத்தில் உயர் பதவிகள் இதுவரைக்கும் நம்ம தசா பார்த்துட்டே வந்தோம். எந்த கிரகமாவது புலிப்பாணி இந்த மாதிரி சொல்லியிருக்காரா? இங்க எப்படி சொல்றாரு? இராணுவத்தில் உயர் பதவிகள், கிராமத்தில் தலைமை பதவிகள், தலைவராக இருத்தல், ஒரு குழுவிற்கு தலைமையேற்று நடத்துதல், பண்ணை வீட்டோடு கிராமத்தில் வாழ்தல், நிலப்புலங்களோடு கிராமத்தில் வாழ்தல், இது எல்லாம் கொடுக்கப்படும் உங்களுக்கு. குடும்ப மகிழ்ச்சி, மனைவியால் மகிழ்ச்சி, மகன் மகள்களால் மகிழ்ச்சி போன்றவை உண்டு. எதிரிகளை ஜெயித்தல், எதிரிகளை அடக்குதல், எதிரிகளை சத்ரு சங்காரம் செய்தல், இத்தனை நடக்கும். ரத்தின பூஷண லாபம், ராஜ்ய லாபம், விரும்பிய காரியங்களில் வெற்றி அனைத்தும் கிட்டும். மேற்கு திசை பிரயாணங்களில் ஆகச் சிறந்த வெற்றிகள் கிட்டும். நீச வஸ்துக்களால் லாபம் உண்டு. வீட்டில் சுபகாரியம் போன்றவை நடக்கும். ராஜ்ய பதவிகள் கிடைத்தல் நடக்கும். மனைவி குழந்தைகளால் மட்டற்ற சந்தோஷம் உண்டாகும். யானை போன்ற வாகனத்தை அடைவார்கள். எப்படி இதுவரைக்கும் பார்த்துட்டு வந்தோம். ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு வசனம் வந்திருக்கா? யானை போன்ற வாகனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கனரக வாகனத்துக்கு இவர் தான் அதிபதி. பாரபுந்து சீமான் சொல்றாரு பாத்தியா, பாரபுந்து அதுக்கு அதிபதி இவர் தான். அப்போ உயர் ரக வாகனங்கள் வீட்டில் நிற்கும். அரசனை போல் வாழ்தல் நடக்கும். கிராமத்தில் நிலங்கள் சேர்தல் போன்றவை நடக்கும். கால்நடைகள் நல்ல கன்று காளி மித்திரம், ஆடு மாடு கன்று காளி மித்திரத்தோட வாழ்வாங்க. குடும்ப மகிழ்ச்சி, புத்திர மகிழ்ச்சி, பௌத்திர மகிழ்ச்சி உண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், சுபகாரிய எத்தனங்கள் இருந்து கொண்டே இருக்கும் தசா முழுவதும். நேர் மாறா சனி பகவான் சுபத்தன்மையை இழந்து சேராத இடத்தில் சேர்ந்து பங்கப்பட்டு பாவப்பட்டு பகத்தன்மையுடன் தசா நடத்தும் பொழுது அவரின் பாவத்தன்மைக்கு ஏற்ப பாதக பலன்கள் வந்துவிடும். அரச விரோதம், அரசகாரிய விரோதம், அரசால் பயம் உண்டாகும். ஆயுதத்தால் காயம், ஆயுதத்தால் இரத்தப்போக்கு ஏற்படும். சீதளம், வயிற்றுப்போக்கு, தீராத வியாதிகளால் அவஸ்தை உண்டாகும். திருடர்களால் அபாயம், வீட்டில் களவு போதல், பொருட்கள் தொலைந்து போதல் நடக்கும். வீட்டை விட்டு வெளியேறுதல், மனைவி குழந்தையை பிரிதல், அப்பா அம்மாவை விட்டு பிரிதல் நடக்கும். மன உளைச்சல் போன்ற ஆபத்துக்கள் உண்டு. விஷபயம் ஏற்படுதல், விஷ ஜந்துக்களால் ஆபத்து உண்டாகும். பாம்பு, நாய் சும்மா போயினே இப்ப தெரியாம வாழை மிச்சு விட்டு டபக்கு நெஞ்சு கடிச்சுவிடும் நாய். எப்போ சனி பகவான் சரியில்லாதான் நடக்கும். அப்படி சனி பகவான் நல்லா இருந்து நீ வாழை மிதிக்கிறன்னு வச்சுக்க, எந்திரிச்சு கீங்கன்னு கத்திட்டு எந்திரிச்சு வாழாட்டும். சனி பகவான் சரியில்லைன்னா எந்த உடனே கடிச்சு போடும். இதுதான் வித்தியாசம். இருக்கும் வீட்டை இழத்தல், எதிலும் நஷ்டமாதல், இருக்கும் நிலையில் இருந்து கீழே இறங்குதல், தன்னுடைய ஸ்டேட்டஸ்ல இருந்து கீழே இறங்குதல், மனைவி மக்களிடமே பொறாமை கொள்ளுதல். பாருங்க எப்படி சொம்ப ரத்தம் நம்ம பிள்ளைங்க அவங்க மேலேயே பொறாமை கொள்றது. ஏன்னா சொல்ல பேச்சு கேட்க மாட்டாங்க.
போயோன்னு போவாங்க. சனி பகவான் சரியில்லை, மதிக்க மாட்டான். அப்புறம் என்ன பண்ணுறது? நம்ம துரதிர்ஷ்டம் மற்றும் சிறைவாசம் அடைதல், மரணத்திற்கு நிகரான துன்பம் போன்றவை ஏற்படும். விசித்திர அக்னி உபாதைங்கிறார் புலிப்பாணி. அங்கங்கே அக்கி கொப்பளம் வர்றது இதெல்லாமே நடக்கும். மனைவியுடன் விரோதம், மகன் மகள் விரோதம், எதிரியாதல், இவங்கெல்லாம் எதிரியா மாறுவாங்க. உங்களுக்கு உடல் முழுவதும் வலி ஏற்படும், காய்ச்சல் அடிக்கடி ஏற்படும், மன அழுத்தம், மன உளைச்சல் எப்பொழுதும் தசா முழுவதும் இருந்து கொண்டே இருக்கும். தான் இருக்கும் நிலையில் கீழ் இறங்குதல், அந்த நிலையிலிருந்து கீழ் இறங்குதல் நடக்கும். அதே மாதிரி பழிபாவத்துக்கு ஆளாதல் நேரிடும், பழிச்சொல்லுக்கு ஆளாதல் நேரிடும், சூழ்ச்சிக்கு ஆளாதல் உண்டாகும், வஞ்சனைக்கு ஆளாக நேரிடும், வீட்டில் திருடு போதல், எதிரிகளால் ஆபத்துக்கள் அனைத்தும் உண்டாகும், நம்பி ஏமாறுதல் நடக்கும். இந்த 19 வருட தசா காலம்தான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாண்டா அப்படிங்கிற அளவுக்கு சொல்லணுங்கிற முதல்ல பார்த்தோம். நல்ல பெயர் புகழோட இருக்க வேண்டிய காலகட்டம். 60 வயசு வரைக்கும் வந்தாச்சு. நம்ம வாங்கி வந்த கர்மா அவ்வளோதான், உற்றாதீங்கன்னு சொல்றதுக்கு தான் இந்த பாடு. சனி தசை ஸ்டார்ட் ஆகுது, நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ, இப்போ சொல்றதை நீங்க செஞ்சிருங்க, இதை செய், நீ நல்லா இருப்ப, மனசை எப்பயும் நேராக வச்சுக்கோ, இப்போ சொல்ல போகிறத கரெக்டாக பண்ணு, சனி பகவானை விட்டுறாத, அவ்வளோதான். சாட்சிக்காரங்கிட்ட போவே போவாத, என்னைக்கும் சண்டைக்காரங்கிட்ட நில்லு. சண்டைக்காரன் சனி பகவான், அவங்ககிட்ட போய் நில்லு. அவங்ககிட்ட போய் எதிரி குத்துற மாதிரிலாம் நிற்கக்கூடாது, பிச்சு தான் எடுத்தாகணும், யாசகம் தான் பண்ணணும், அழுவணும், ஆமாம் மனமுருக வேண்டணும், அப்பா சாமி வேண்டணும், யாசகம் தான் பண்ணணும். எது கொஞ்சம் கூட முறைச்சிக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, சனிக்கிழமை ஆச்சா, அது என்ன சாமி அது, என்னவோ சாமி, ஆஞ்சநேயர், அங்கே போ அப்படிம்பாங்க. ஆஞ்சநேயர் வந்து சனி பகவான் எங்கேயோ போகும்போது அவரை எதிர்த்து நின்று போய் நின்னாராம். நீ சனிக்கிழமை ஆச்சுன்னா அந்த எதிர்த்து நின்ன மனுஷங்கிட்ட போய் நீ வந்து சனி பகவானோட இதுலேருந்து என்னை வெளியே விடுனா சனி பகவான் விடுவாரா? யார் உனக்கிட்ட வர வேண்டிய ஆள் வேற யார்கிட்ட போய் ஏதோ பேசினா உனக்கு எவ்வளோ கோபம் வரும்? ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்க, யதார்த்தமாக ஏன் இருக்க மாட்டேன்ற? அப்படி கிடையாது, இதுதான் வந்து உண்மை. ஆக இந்த சனி பகவான் சரியில்லாமல் துன்பத்தை அளிக்கும் நிலையில் இருந்து விடும் பட்சத்தில் நாம் வாங்கி வந்த கர்மா அவ்வளவுதான். ஆனால் இதிலிருந்து விலக்கு கிடைக்கும். விருட்ச சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, புளிய மரக்கன்றை உங்களுடைய வீட்டினருகில் சிவன் ஆலயங்களில் அல்லது சனி பகவான் ஆலயத்தில் குலதெய்வ ஆலயத்தில் நட்டு முதல் நீராக எள் ஊற வைத்த நீரை ஊற்றி அதை நன்றாக பராமரித்து அது பேணி காத்து அது வளர 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 இந்த 19 வருட தசா காலத்திலிருந்து துன்பத்தில் இருந்து விடுதலை கிடைக்கும் என்கிறது விருட்ச சாஸ்திர போதனை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் மேலும் புலிப்பாணி சித்தர் அவர்கள் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் நிச்சயம் சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு அவரை சரணடையும் பட்சத்தில் அத்தனை விஷயத்திலிருந்து விளக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு. சனிக்கிழமை ஆச்சுன்னா எள்ளெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். குளிச்சு முடிச்சுட்டு எள்ளெண்ணெயை கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் அப்படி லபக்குன்னு வெறும் வயிற்றுல குடிச்சுக்கோ. நீ 2000 திலக்கு ஓமன்னு சொல்றாங்க, 40,000 ரூபா 50,000 ரூபா, ஏமாந்தா 1 லட்சம் கூட வாங்குவான். 2000 திலக்கு ஓமம் பண்றதுக்கு ஈக்குவல் இது. சனிக்கிழமைனா எள்ளெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அப்படியே சிவனை வந்து வேண்டிக்கிட்டு சனி பகவானை வேண்டிக்கிட்டு கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் எள்ளெண்ணெயை நீ குடிச்சேன்னு வச்சுக்க, 2000 திலக்கு ஓமம் பண்றதுக்கு ஈக்குவல் அது. இவ்வாறு சனி தசா நடக்கும் பொழுது எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வணங்கும் பட்சத்தில் சனிக்கிழமை அன்னைக்குத்தான் உனக்கு நல்லதே நடக்குன்றாரு புலிப்பாணி. சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு டைம் கிடைச்சதுன்னு வச்சோங்களேன், எள் கலந்த தயிர் சாதம் கலந்து அந்த தயிர் சாதத்தை படைத்து பூஜித்து அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கும் பட்சத்தில் ஆகச்சிறந்த நன்மைகள் உங்களுக்கு கிட்டும். எருமை கடாவாக இருந்தாலும் சரி, எருமைக்கடா, எருமை பால் எருமை கடாவாக தான் இருக்கணும். எருமைக்கடாயை வந்து நீங்கள் வந்து தானமாக கொடுக்கும்போது அதனுடைய வந்து கருப்பு எருமை அதனுடைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்மா போயிடும் அப்படிங்கிறாரு பராசரர். அதை வந்து செய்யலாம். அதன் பின் 17 வருடங்கள் புதன் தசா வந்து நடக்கும். இது 60 வயது முதற்கொண்டு 77 வயது வரை புத பகவான் ஜாதகரை வந்து ஆட்கொண்டு விட்டு செல்வார். எப்போ இந்த 17 வருடங்கள் மொத்தம் இந்த தசா காலம் நடக்கும். இந்த தசா காலம் வந்து பார்த்தீங்கன்னா 60 வயது தோராயமா 3.5 வருஷம் முன்ன பின்ன
அப்போ வந்து இந்த புதன் தசை ஸ்டார்ட் ஆகி 77 வயது வரை புத பகவான் ஜாதகரை ஆட்கொண்டு விட்டு செல்வார். இந்த காலகட்டம் என்பது ஜாதகர் ரிட்டையர்மெண்ட் ஆகி அல்லது வந்து வலுவிழந்து, அதாவது செய்கிற வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறது. வலுவிழந்துன்னு அதுக்கு பேர் கிடையாது, செய்கிற வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறது. சில பேர் ரிட்டையர்மெண்ட் ஆகுது, வேலைக்கு போகிறவங்க நிம்மதியாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம். குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைத்து பேரன் பேத்தி என மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஆமாவா இல்லையா? அப்புறம் நிம்மதியான சுகமான அமைதியான ஒரு வாழ்க்கை நடத்தும் காலகட்டம். இதுல நல்லா உழைச்சாண்டா, இவன் நல்லா வேலை செஞ்சானா, நல்லா சம்பாதிச்சான், பொண்டாட்டியை நல்லா வச்சுக்கிட்டான், மகளை வந்து அருமையா படிக்க வச்சான், அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான், மகனை வந்து நல்லா படிக்க வச்சான், அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சான், அவங்கள நல்ல மாதிரி செட்டில் பண்ணான், இந்தா வச்சுட்டு நல்லா சந்தோஷமா இரு, எவ்வளவும் செய்ய வேண்டிய காலகட்டம். இவை அனைத்தையும் விட ஆகச்சிறந்த மனைவியின் அரவணைப்புக்கு பாத்திரமாக இருத்தல் மிக மிக அவசியம். அதை விட வேற என்ன வேணும் இல்லையா? அதே மாதிரி குழந்தைகளின் மகன் மகள் இந்த அவங்களோட அரவணைப்பும் அந்த காலகட்டத்தில் 77 வயசு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த காலகட்டத்தில் கூட வருமான குறை என்பது இருக்கவே கூடாது. ஏதாவது ஒன்று நம்மளுக்குன்னு வந்து ஒரு சேமிப்பு வந்து இருந்தே இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டம். புதன் லக்னத்திற்கு நன்மை செய்யக்கூடியவராக விதத்தில் அமர்ந்து விடும் பட்சத்தில் சுபராக நல்ல யோகராக நல்ல விதத்தில் நன்மை தரக்கூடிய தசாவாக இது அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜாதகர் செழிப்பான வாழ்வை வாழ்வார். யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க உங்களே. அந்த வயதிலையும் ஆராய்ச்சி கல்வியை படிப்பார். பெரிய பெரிய புராணங்களை படிக்கிறது, கலை இலக்கியங்களை படிக்கிறது, படித்து பிள்ளைங்களுக்கு சொல்றது, உங்க பேச்சை கேட்டுட்டு தான் அடுத்த பிள்ளைங்க வெளியில போவாங்க. கட்டுப்பட்டு வாழ்வாங்க, நீங்க சொன்ன மாதிரி நடந்துப்பாங்க. புகழ் கௌரவம் அந்தஸ்துடன் வாழக்கூடிய வாழ்வு வந்து அமையும். தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். புதன் நல்லா இருந்தா வீட்டில் லட்சுமி கடாட்சம் குடிக்கொள்ளும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள், மங்களகாரிய எத்தனங்கள் நடக்கும். குலதெய்வ அருள் வீட்டிற்கு கிடைக்கும். குடும்பத்தோடு நீடூடி வாழ்தல் நடக்கும். போதனை செய்து அதில் திறமையாக வெற்றி பெற்று புகழை அடையும் காலகட்டமாகவும் அது அமையும். பலர் கூடிய சபையில் பிரசங்கம் செய்தல் நடக்கும். அரச ஆதரவு, அரசால் அனுகூலம், நன்மைகள் உண்டு. கல்வி அபிவிருத்தி, ரத்தின பூஷண லாபம், வியாபார விருத்தி, நல்ல தொழில், திருமண நிகழ்வு மூலம் லாபம், முயற்சிகளில் வெற்றி, சங்கீதத்தில் நாட்டம், சத்சங்க சித்தி போன்றவை இருக்கும். மகிழ்ச்சி அதிகரித்தல், பெயர் புகழ் அடைதல் உண்டாகும். ஆபரண சேர்க்கை, ஆடைகள் சேர்க்கை போன்றவை இருந்து கொண்டே இருக்கும். அந்த வயசுல ரொம்ப இளமையா தருவாங்க. காரணம் என்னன்னா புதன் இளமையானவர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. பெற்றோர், மனைவி, குழந்தைகளால் மகிழ்ச்சி, இவை அனைத்தும் சிறக்கும். வீட்டில் குடும்பத்திற்கு குலதெய்வ அருள் நீங்காமல் கிட்டும். அந்த வயதில் தங்களுடைய போதனைகளை கேட்டு அதன்படி குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் கட்டுப்பட்டு நடப்பார்கள். அது மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கும். நல் முத்துக்கள் சேர்க்கையும் அந்த குடும்பத்திற்கு இருக்கும். கால்நடை சேர்க்கைகள், கன்றுகாலி மித்திரத்தால் ஆகச்சிறந்த மகிழ்ச்சிகள் உண்டாகும். இவ்வளவு நடக்கும். புதன் பேச்சு சும்மா கணீர் கணீர் ஆயிடும். புதன் தசை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அப்படியே பேசும்போதே எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும். அந்த அளவுக்கு வந்து புதன் சிறப்பாக இருந்துட்டாருன்னா அந்த சிறப்பு தன்மை எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்காரோ அவ்வளவு சிறப்பாக இருக்கும். அந்த 77 வயசு வரைக்கும் அப்படிங்கிறது, 60 வயசுலேருந்து ஒரு 77 வயசு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆகச்சிறந்த மகான்களாக வாழ்ந்த காலம்லாம் உண்டு. நல்ல கடவுள் பக்தியாகவும் வாழ்வாங்க. மகான்களாக வாழ்ந்திருக்கிறார்கள், அந்த காலம் உண்டு. ஏதோ சொல்ல வந்த சாரி. அப்புறம் அடுத்த விஷயத்துக்கு போவான். புதன் சேராத இடத்தில் சேர்ந்து, சரியில்லாத வீட்டில் அமர்ந்து, பாவப்பட்டு பங்கப்பட்டு மோசமான இடத்தில் இருந்து தசா நடத்தும் பொழுது மன உளைச்சல் அதிகரிக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த பாவத்தன்மையை பொறுத்து இந்த பாதக பலன்களின் அளவு வந்து இருக்கும். அதே மாதிரி சகோதர சகோதரிகள் ஏமாத்துவாங்க, கூட பிறந்தோட ஏமாத்துவாங்க. பர்டிகுலராக சொல்றாங்க பாரு, சகோதர சகோதரிகள் ஏமாற்றுவார்கள். வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். மஞ்சள் காமாலை நோய் வரும் அப்படிங்கிறாரு புலிப்பாணி. முயற்சிகளில் தோல்வி, காரிய தடைகள் இருந்து கொண்டே இருக்கும். கால்நடை இழப்பு, செல்வ இழப்பு போன்றவைகளை சந்திக்க நேரிடும். துன்பங்கள், அனைத்து விஷயங்களிலும் தடைகள், ஏமாற்றங்கள் போன்றவை சந்திக்க நேரிடும். சிறைவாசம், அதற்கு நிகரான துன்பம், உறவினர் துவேஷம் போன்றவை ஏற்படும். உறவு விரோதங்கள், கலகங்கள் உண்டாகும்.
வயிற்று வலி, வாத சூழ வியாதி, பீடை போன்றவை ஏற்படும் என்கிறார் புலிப்பாணி. சொத்து திருடு போதல் உண்டாகும். டாக்குமெண்ட் பிரச்சனை வரும். ஆவணங்கள், ஒப்பந்தங்களில் பிரச்சனை வரும். திருடர்களால் தொல்லை ஏற்படும். சொத்து திருடு போதல் ஏற்படும். குடும்ப உறவுகள் விரோதிகளாக மாறுவார்கள். குடும்ப உறவுகளால் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும் மற்றும் அவர்கள் மதிக்கவே மாட்டார்கள். கூப்பிட்டா எத்தனை வாட்டி கேட்டாலும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. இப்பயே அப்படிதான் இருக்குங்க. அப்புறம் எப்படி இருக்கும்? குடும்பத்தை விட்டு பிரிதல் நடக்கும். எதற்கும் கையேந்தும் நிலை உருவாகும். தமிழ் நெஞ்சங்களே, புதன் சரியில்லைனா யாசகம் செய்யும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுதல் உண்டாகும். வீட்டை விட்டு பிரிதல், மனைவியை விட்டு பிரிதல், மகன் மகளை விட்டு பிரிதல் எல்லாமே நடக்கும். இந்த பலன்கள் அனைத்தும் தசா நடத்தும் போது புத பகவானின் பாவத்தன்மைக்கு ஏற்ப கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். கொஞ்சமா பாவப்பட்டிருக்காரு, இங்க அடிபட்டுருச்சு, கட்டுமுட்டு தான் போட்டிருக்காங்க அப்படின்னா தப்பிச்சுக்கிட்டேன்னு நீ அர்த்தம் இல்ல. புதனை ரொம்ப பாவப்பட்டாரு, போட்டு கட்டி போட்டு சாக்கு பையில போட்டு கட்டி மூட்டை போட்டு ஒரு இருட்டு ரூம்ல போட்டு அடைச்சு விட்டாங்க அப்படின்னா இப்ப சொன்னது எல்லாமே நடந்தது. அதுக்கு சொல்யூஷன் இருக்கு. அதுக்காக தான் இவ்வளவு பேசுறது. இதுதான் இந்த தசா நடத்தும் கிரகங்கள் தான் உங்க வாழ்க்கை 90% நடத்துது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்துக்கும் இது சொல்லிட்டு வந்துட்டே இருக்கேன். இப்பதான் இந்த சித்திர நட்சத்திரம் வரைக்கும் வந்துட்டு இருக்கிறேன். இன்னும் பாதி இருக்குது. ஒன்னு 1.5 மணி நேரம் போகுது. கஷ்டப்பட்டு சொல்லணுங்கிறதுக்காகவே சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த துன்பத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா ஒவ்வொரு புதன்கிழமையும் திருமாலை சரணடையாமல் நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது. உனக்கு பாதக பலன் நடக்குது அப்படின்னாலே உஷார் ஆயிடணும். என்ன தசை நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு காலத்துக்கு நடக்குது, என்ன பண்ணணும், டக்குன்னு மாறிக்கணும். திருமாலாலய நீ போகாம நீ எந்த வேலை செஞ்சாலும் விளங்காது. புதன்கிழமை திருமாலுக்கு பச்சை பயிரில் பதார்த்தம் படைத்து பூஜித்து அனைவருக்கும் பிரசாதமாக வழங்குதல் வேண்டும். விதவைகள், செவிலியர்கள் போன்றோருக்கு தான தர்மம் நல்லது செய்யணும். அவங்களுக்கு விருட்ச சாஸ்திர போதனைப்படி ஒரு புதன்கிழமை அன்று பலாமரக்கன்றை வீட்டு அருகில் அல்லது குலதெய்வ கோயிலில் நட்டு, திருமாலாலயத்தில் நட்டு, அதை முதல் நீராக பச்சை பயிரை ஊற வைத்த நீரை ஊற்றி அதை நன்றாக பேணி காத்து அது வளர 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 17 வருஷம் சாதாரண இல்லை, அந்த தசா முழுவதும் துன்பத்திலிருந்து வெளியே வருவேன் அப்படின்னு விருட்ச சாஸ்திரம் சொல்லுது. அடுத்து கேது தசை நடக்கும். அப்படி பக்குங்க நம்மளுக்கு கேது அப்படின்னாலே. ஏன்னா இயற்கை பாவர்கள் இவர்கள்லாம். சுபத்தன்மை அடைஞ்சிட்டா கதையே வேற. இந்த கேது தசை 77 வருடம் முதல், கேது என்றாலே இந்த கேது தசை 77 வருடம் முதல் 7 வயசு 84 வயசு வரைக்கும் நடக்கும். கேது என்றாலே ஆகச்சிறந்த பயம் மனதிற்குள் வந்துவிடும். 3.5 வருடங்கள் முன்பின் தொடங்கி 7 வருட காலம் கேது தசா நடத்துவார். 77 தொடங்கி 84 வயது வரை தோராயமாக முடிப்பார். 77 வயதிலிருந்து 84 வயது வரை என்பது கூட முதுமையான காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அனைவரின் அன்பும் இழக்காமல் இருத்தலும், மனைவியின் அன்பை இழக்காமல் இருத்தலும், மகன் மகள் மருமகன் மருமகள் மற்றும் பேரன் பேத்தி அன்பிற்கு பாத்திரமாக திகழ்தல், அவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக திகழ்தல், அவர்கள் நம்மை கௌரவமாக நடத்தப்படுதல் எல்லாமே இருக்கணும். அனைத்து உறவுகளின் ஆகச்சிறந்த மிக அக்கறையான கண்காணிப்புக்கு நம்ம பாத்திரமா இருக்கணும். அதுக்கு ஆட்பட்ட ஆளா இருக்கணும். அதுக்கு அவசியம். அது நம்ம நடந்துக்கிற விதத்திலே இருக்குது இல்லையா? அந்த வயதில் குறைவற்ற செல்வத்துடன் அனைவரின் அன்பு பண்பு பாசத்திற்கு கிடைக்கப்பெற்று வாழ்ந்து விட்டால் ஆகச்சிறந்த பாக்கியவான்கள் என்பதில் தொழில் கூட ஐயமே கிடையாது. நம்மளுக்குன்னு ஒரு வருமானம், நம்மளுதுன்னு ஒரு சேமிப்பு, நம்மளுதுன்னு ஒரு இது இருந்துச்சுன்னா அந்த 84 வயசு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. தானா வர வேண்டியதெல்லாம் தானா வரும். அது மாதிரி நம்மளும் முதல்ல இருந்து நடந்தோம்னா அவங்களும் நடத்துவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு திரும்பி வரும் இல்லையா? அதுதான் வாங்கி வந்த கர்மான்னு சொல்லிட்டு காணொலி தொடக்கத்தில் சொன்னது. நல்லா புரிஞ்சுக்கணும். கேது சுயஜாதகத்தில் சுபத்தன்மையோடு நன்மையை அருளக்கூடிய நிலையில் இருந்து தசா நடத்தும் பட்சத்தில், நல்ல வீட்டில் சுபராக இருந்து தசா நடத்தும் பட்சத்தில் குடும்ப மகிழ்ச்சி, மனைவியால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் மகிழ்ச்சி அருமையா இருக்கும். முதல்ல கேது சுபரா இருந்தாருன்னு வச்சுக்கலாம், பயங்கரமான தைரியம் வந்துடும் மனசுக்குள்ள. நீண்ட நெடிய ஆன்மீக யாத்திரைகள், பக்தி மார்க்கங்கள்லாம் ஊரெல்லாம் சுற்றி காட்டிடுவான். உங்க பையன் பேரெல்லாம் உங்களை அருமையான இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுவாங்க. உங்களுக்கு தசா நல்லா இருக்கணும். சர்வகாரிய சித்திகள் உண்டாகும்.
மன அமைதியோடு ஆன்மீக தன்மையோடு வாழ்க்கை வந்து நகரும். கடவுள் அதாவது கேது தான் வந்து வீடு பேருக்கு காரகம். வீடு பேருக்கு காரகம். தியானம் முதற்கொண்டு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துக்கும் கேது காரகம். நல்ல விதத்தில் இருந்துச்சுன்னா இது மட்டும் தான் நடக்கும். உங்களுக்கு சூப்பராக இருக்கும். எல்லாம் உங்களை ஓடி ஓடி பார்த்துப்பாங்க. உங்கள் பேச்சுக்கு நல்லா கட்டுப்படுவாங்க. வீட்டில் உள்ள அனைத்து சொந்த பந்தங்கள், பெரியோர்கள் என்ற மிகப்பெரிய மதிப்பு மரியாதையுடன் உங்களை மரியாதையாக நடத்துவார்கள். அன்பு, பண்பு, பாசம், அக்கறை போன்ற ஆகச்சிறந்த செல்வத்துடன் உங்களை வழிநடத்துவார்கள். உங்களுக்கு மரியாதை செலுத்துவார்கள். உங்களை மதித்து நடப்பார்கள். உங்கள் சொல் பேச்சு கேட்டுத்தான் நடப்பார்கள். கேது சுபத்தன்மையை இழந்து பாவப்பட்டு பங்கப்பட்டு சுயஜாதகத்தில் நடக்கும் பொழுது, தசா நடத்தும் பொழுது மரணத்திற்கு நிகரான துன்பம் அனுபவிக்க நேரிடும். பில்லி சூனியம், செய்வினை, பிடித்து ஆட்டுதல், பேய், பிசாசு, இந்த விஷயங்கள் இல்லையா, இந்த பில்லி சூனியம், செய்வினை, பேய், பிசாசு, இது எல்லாம் வந்து ஒரு மனசு ஒரு மாதிரி ஆகிறதுனால இதெல்லாம் வந்து ஏற்படுறது. இது வந்து நடக்கும். அப்புறம் தனிமையில் வாழ்தல் நடக்கும். ரொம்ப வெறுத்து போயிடும். பொருள் பற்றற்ற வாழ்க்கையை ரொம்ப விரும்புவீங்க. உடம்புல வந்து தெம்பு இருக்காது. மகன், மகள், மனைவியை விட்டு பிரிதல், குடும்ப உறவுகளை விட்டு பிரிதல் நடக்கும். அப்புறம் மனோவியாதிகள், ஆயுள் பங்கம், அவமானம், எதற்கும் கையேந்தும் நிலை உருவாகும். விஷ ஜந்துக்களால் ஆபத்து உண்டாகும். தேவையற்ற மன உளைச்சலுடன் கூடிய இடமாற்றங்கள் இருக்கும். வியாதிகள், உடல்நலக்கேடுகள், உடல் உபாதைகள் போன்றவை ஏற்படும். கேது அதீத பாவப்பட்டு சுபத்தன்மையை இழந்து தசை நடத்தினால் மேற்கூறிய அனைத்து பாதக பலன்களும் ரொம்ப நடந்துடும். இந்த அவர் வந்து பாவப்பட்டார்னா அந்த மாரகம் எனப்படுகிற அது கூட சந்திக்க நேரிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். மாரகம்னா மரணம். அந்த பயம் கேது சுபத்தன்மையை இழந்து தசா நடத்த ஸ்டார்ட் ஆனாலே மனசுக்குள்ள பயம் வந்துடும். போச்சு, நம்ம அவ்வளோதாண்டு தெரியும். நல்ல ஞானக்காரகன் தானே, ஞானத்தை வழங்கக்கூடியவர் தானே, கரெக்டாக சொல்லுவார். உனக்கு அவ்வளோதான்டா அப்படிம்பார். போக்கு போக்குங்க. அப்போ கேதுவின் பாவத்தன்மைக்கு ஏற்க மேற்கூறிய பாதக பலன்களை அனைத்தும் நடக்கும். முழு பவராக இருந்தால் அனைத்தும் நடந்துவிடும். இந்த துன்பத்தில் இருந்து விடுபடணும் அப்படின்னா இதுக்கு தான் சொல்றது. இவ்வளவு பல்ட்டி அடிக்கிறதுக்கு காரணம் இந்த துன்பம். இந்த துன்பம், இவ்வளோ துன்பம் உனக்கு இருக்குதுடா, அப்பதான் இந்த பரிகாரத்தை நீ வந்து ஏற்ப. அதனால சொல்றது. விருட்ச சாஸ்திர போதனைப்படி சிவப்பு மந்தார கன்றை வீட்டின் அருகில் விநாயகர் ஆலயத்தில் நட்டு, குலதெய்வ ஆலயத்தில் நட்டு, அதற்கு முதல் நீராக கொள்ளு ஊற வைத்த நீரை ஊற்றி அதை நன்றாக பராமரித்து அது வளர 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 இந்த 7 வருஷமும் ஒன்றும் பண்ணாது. பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடலாம். இதுக்கு முன்னாடி இருக்கிற தசை ரொம்ப ஓன்னு இருந்துட்டு அடுத்து கேது தசை ரொம்ப மோசமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? இவ்வளோ நாள் மதிச்சு மரியாதையாக பண்ணுறவன் டக்குன்னு மாறுவான். இப்படிதான் நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருந்தா, ஐயோ மகன் இந்த அளவுக்கு இருந்தா, மகன் இப்படி இருந்தா, ஏன்னா இப்படி நினைக்க. காரணம் இதுதான் காரணம். அப்புறம் துர்க்கை ஜபம் செய்தல் வேண்டும் என்கிறார் பராசரர். அந்த காலகட்டத்தில் விநாயக பெருமானை கெட்டியா பிடிச்சுக்கணும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னா விநாயக பெருமாட்டன் போய் முன்னாடி நின்று இப்படி பிடிச்சி ஓம் கணபதியே போற்றி போற்றி அப்படின்னு 9 தோப்புக்காரனும் போடணும். இதை மிஸ் பண்ணவே கூடாது. விநாயகனுக்கு கொல்லுல வந்து பதார்த்தம் பண்ணி படைச்சு பூஜித்து அனைவருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். அப்புறம் சுக்கிரதசை வந்து 20 வருஷம் நடக்கும். போதும், நீங்களும் போதும் போதும் நிட்ரா அப்படின்னு சொல்றது எனக்கு காதில் கேட்குது. எல்லாமே முடிஞ்சாலும் ஒரு 84 வயசு வரைக்கும் பார்த்துட்டோம். ஒவ்வொரு தசைக்கும் என்ன பண்ணணும், இவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கும், இந்த மாதிரி இருந்தால் இது இப்படி ஆகும், இதுக்கு இது பரிகாரம் நல்லா பார்த்துருக்குறோம். பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் இப்போ அடுத்து ஒரு 2-3 விஷயம் தான் இருக்கு, முடிச்சுக்கலாம். சீக்கிரமாக பார்த்துடலாம். கொஞ்சம் கரெக்டாக பின்னாடியே வந்துருங்க, குறிப்பெடுத்துங்க. இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவங்களுக்கு வந்து சமூக வேதையாக சதயம் நட்சத்திரக்காரர்களை வந்து அருளப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். சமூக வேதையாக சதயம் நட்சத்திரக்காரர்கள் வந்து சொல்லப்பட்டுள்ளது குமாரசாமி. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சமூகத்தில் உங்களை வந்து ஒருத்தன் எதிர்த்து கேள்வி கேட்குறான் அப்படின்னா, உங்களை எதுக்குறான் அப்படின்னாலே ஒருத்தன் வந்து அவன் சதய நட்சத்திரக்காரனாக தான் இருப்பான். ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. தட்சிண வேதையாக ரோகிணி நட்சத்திரத்தை அருளுகிறது.
இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண பிரச்சனையை வந்து இவங்க வந்து கொடுப்பாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மன கிளேசம், அதனால மன துன்பத்தை வந்து ஏற்படும். அது மன வேதனையை வந்து உண்டாக்குவாங்க. பண விஷயத்துல இவங்ககிட்ட ரொம்ப கரெக்டாக இருந்தோம். ரோகிணி நட்சத்திரக்காரங்கிட்ட நான் தான் அது ரோகிணி. வாம வேதையாக அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் வந்து குமாரசாமி சொல்லுது. இவர்கள் ரொம்ப மோசம். என்னன்னா சூழ்ச்சிகளை செய்வார்கள், இவர்கள் ஏமாற்றுதல் செய்வார்கள், வஞ்சனை செய்வார்கள். என் பையனே இந்த நட்சத்திரம் தான், நீ எப்படா சொல்றேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆரம்ப காலத்துல கமெண்ட் போட்டீங்க. இது ஒண்ணு மட்டும் காரணம் கிடையாது. நான் சொன்ன பத்தியா அந்த கேட் தசையில எப்படி இவ்வளவு நாள் நல்லா பார்த்துருந்தாண்டா திடீர்னு மாறிக்கிட்டானே, இதுதான் அதுதான் அங்க இருக்கிற விஷயம். புரிஞ்சுக்கணும். என் பையன் இந்த மாதிரி பண்ண மாட்டான், எல்லாம் அப்படிதான். பிறந்த உடனே ஒரு 3 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி கட்டி கொஞ்சம் கொஞ்சம் கொள்வான். வளர்ந்ததுக்கப்புறம் என்னதான் இருந்தாலும் வெளியே வயிற்று விட்டு வெளியே வந்துடலே வாய் வயிறு வேற தானே, சும்மாவா சொன்னாங்க பெரியவங்கலாம். அதனால இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த நட்சத்திரங்களை கேர்ஃபுல்லாக இருங்க இந்த விஷயத்தில். அப்புறம் கோரையை அறிந்தவன் ஹீரோ என்பார்கள், கோரையை பிடித்தவன் சோரம் போனதில்லை என்பார்கள். எந்த ஒரு வேலையையும் காரியத்தையும் தொடங்கும் பொழுது கோரையை பயன்படுத்தி செய்யும் பொழுது அது ஆகச்சிறந்த வளர்ச்சியை நோக்கி செல்லும். அந்த வகையில் உங்கள் லக்னம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் முதல்ல இருந்து லக்னம்ன்றேன். உங்களுடைய லக்னம் மேஷம் விருச்சிகம் எனில் குரு சூரியன் சந்திரன் ஓரைகள் நலம் பயக்கும். லக்னாதிபதி ஆகிய செவ்வாயின் ஓரை ஆகச்சிறந்த நன்மையையும் ஆத்ம திருப்தியையும் அருளும். இது முக்கியமான விஷயம் ஒன்று பின்னாடி சொல்றேன். அப்புறம் ரிஷபம் துலாம் லக்னம் எனில் புதன் சனி சூரியன் ஓரைகள் ஆகச்சிறந்த மேன்மையை தரும். லக்னாதிபதி ஆகிய சுக்கிரன் ஓரை ஆத்ம திருப்தியையும் சேர்த்து அருளும். நல்ல நோட் பண்ணி வச்சுக்கங்க. மிதுனம் கன்னி லக்னம் எனில் சுக்கிர ஓரை சனி பகவான் சுக்கிர ஓரை சனி பகவான் ஓரை ஆகச்சிறந்த வெற்றியை தரும். லக்னாதிபதி ஆகிய புதன் ஓரை ஆத்ம திருப்தியையும் சேர்த்து தரும். கடகம் லக்னம் எனில் செவ்வாய் ஓரை குரு ஓரை நன்மைகளை தரும். வளர்பிறை சந்திரன் ஓரை ஆகச்சிறந்த ஆத்ம திருப்தியையும் சேர்த்து தரும். சிம்மம் லக்னம் எனில் குரு ஓரையும் செவ்வாய் ஓரையும் நன்மையை தரும். சூரிய ஓரை ஆத்ம திருப்தியையும் சேர்த்து தரும். தனுசு லக்னம் எனில் சூரிய ஓரை செவ்வாய் ஓரை நன்மையை கொடுக்கும். லக்னாதிபதி ஆகிய குரு ஓரை ஆத்ம திருப்தியையும் சேர்த்து அருளும். மகரம் கும்பம் லக்னம் எனில் சுக்கிர ஓரை புதன் ஓரை ஆகச்சிறந்த நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். லக்னாதிபதி ஆகிய சனி ஓரை ஆத்ம திருப்தியையும் சேர்த்து அருளும். மீனம் லக்னம் எனில் செவ்வாய் ஓரையும் சூரியன் ஓரையும் வெற்றிகளை தரும். லக்னாதிபதி ஆகிய குரு ஓரை ஆத்ம திருப்தியையும் சேர்த்து தரும். ஓரையை வந்து எளிதாக கையாளணும் அப்படின்னா இந்த மாதிரி சொன்னேன். நான் எப்படி நான் அதை தெரிஞ்சுக்கிறது பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் செல்போன் எடுத்து ஹோரா வாட்ச் HORA WATCH இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இருக்கும் இடத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அந்த மாதிரி தேர்வு செய்து கொண்டு இன்ஸ்டால் பண்ணி இருக்கும் இடத்தை வந்து அதுதான் வந்து அகஸ் பொழுதுமாங்க, அதை வந்து கரெக்டாக காட்டுறது. இருக்கும் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறாது. அதனால அதை ஓப்பன் பண்ண உடனே என்ன ஓரை இந்த டைம்ல ஓடுதுன்னு காட்டும். சப்போஸ் புதன் ஓரை ஓடுதுன்னு வச்சோங்களேன், புதனோட ஜபத்தை வந்து ஜபிக்கும். அதுலேயே வந்து ப்ரிடிக்ஷன் போட்டிருக்கும். அது வந்து இயற்கை சுபர் இயற்கை பாவர் என்கிற அடிப்படையில் இருக்கும். அது உதவாது, அதை விட்டுருங்க. நான் மேற்சொன்ன மாதிரி கடைபிடிச்சிங்கன்னா ஆகச்சிறந்த வெற்றிகள் உங்களை தேடி வரும். தமிழஞ்சங்களே, திருமண தடை நீங்கள் பிறந்த திதியின் தேவதையை வணங்குதல் வேண்டும். உறவு விரிசல், குடும்ப ஒற்றுமை, உறவுகளால் தொல்லை, திருமண தடைகள், இது வந்து திதியை பற்றி பலன்கள் எல்லாமே போட்டிருக்காங்க. நீங்கள் என்ன திதியோ @astrology கணபதினு போட்டீங்கன்னா வந்துடும். திதி தேவதையை வணங்கணும், திருமண தோஷம் நீங்கணும் தான். அப்புறம் தொழில் நன்றாக நடக்க, கடன்கள் அடைய. தொழில் நடந்தால் கடன் அடைச்சிடலாம். பணப்பற்றாக்குறை தீரணும் அப்படின்னா தொழில் நல்லா நடந்தால் பணப்பற்றாக்குறை தீரும். லாபம் அதிகமாக, தொழில் நல்லா நடந்துச்சுன்னா லாபமும் அதிகமாகும். வருமானம் இரட்டிப்பாக, தொழில் நல்லா நடந்துச்சுன்னா வருமானம் இரட்டிப்பாகும். இது நடக்கணும் அப்படின்னா கர்ணநாதனை வணங்குதல் வேண்டும்.
11 கரணத்துக்கும் காணொளி போட்டிருக்கேன். தயவு செஞ்சு என்ன கரணமோ அதை உள்ளீடு செய்து ஆஸ்ட்ரோ ராஜகணபதி அப்படின்னு போட்டால் வந்துடும், பாருங்க. நோய் தீர, ஆயுள் பங்கம் நீங்க, தீராத வியாதிகள் குணமாக, ஆயுள் விருத்தி ஏற்பட நீங்கள் எந்த கிழமையில பிறந்தீங்களோ, வெள்ளிக்கிழமை பிறந்தீங்கன்னா சுக்கிரனை விட்டுறாதீங்க, சுக்கிரனுக்கு அதிதேவதை மகாலட்சுமி விட்டுறாதீங்க. இந்த மாதிரி உதாரணத்துக்கு சொல்றேன். பிறந்த கிழமை பலன்கள் அப்படின்னு தனியா போட்டிருக்கேன், பாருங்க போயிட்டு. எந்த கிழமை நாதரை விட்டுறாதீங்க. இவ்வளவு பிரச்சனையும் சால்வ் ஆகும். உங்களுக்கு பதவி உயர் கிடைக்கணும், உயர் பதவி வேணும், அதிகார பதவி வேணும் அப்படின்னா மலை மேல இருக்கிற சிவனுக்கு போயிட்டு ஒரு வாட்டி பால் அபிஷேகம் பண்ணிட்டு மாலை போட்டு அருமையா கிடைச்சிரும். கரெக்டா 48 நாள்ல நடந்துடும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போங்க, பால அபிஷேகம் பண்ணுங்க, மாலையை போடுங்க, சீக்கிரமா பதவி உயர் கிடைச்சிரும். அப்புறம் கன்னி பெண், நகரங்கள் இருப்பிடம், கருப்பு நிறம் கொண்ட ராசி, நெற்கதிரும் ஒரு கையில் மறுக்கையில் அக்னி தீச்சட்டியும் ஏந்திய கன்னிப்பெண் உருவம். நல்ல நோட்டலாம். அப்புறம் சித்திரை நட்சத்திரம், புலிக்கண் வடிவம் உடையது, வயல்வெளிகளில் இருப்பிடமாக சொல்லப்பட்டுள்ளது, வில்வ மரம் தருவாக சொல்லப்பட்டுள்ளது, ஆண் புலி மிருகமாக சொல்லப்பட்டுள்ளது, மரங்கொத்தி பறவை பட்சியாக சொல்லப்பட்டுள்ளது, இசைக்கருவிகள், விவசாய வெளிகள், ஜவுளிக்கடை, இதெல்லாமே சித்திரை நட்சத்திரம். சொன்னதெல்லாம் ஒரு வாட்டி நல்லா ரிப்பீட் பண்ணிக்கிங்க, எழுதிக்கங்க, அதை படமா போட்டுருங்க. ஒரு இயற்கையில மெர்ஜ் பண்ணிடுங்க, எது மேட்ச் ஆகும்னு பாருங்க. அதை இயற்கையில மெர்ஜ் பண்ணி படமா போட்டு பெருசா போட்டுருங்க. நீ தொழில் செய்யற இடத்துல உன் கண்ணில் படுற மாதிரி வை, உன் வீட்டில் ஹாலில் அடிக்கடி உன் பார்வையில் படும்படி வைத்துக் கொள்ளுங்கள் தமிழஞ்சங்களே. அப்பொழுது உங்களின் மனம் ஒரே சமச்சீராக இருக்கும். முடிவெடுக்கக்கூடிய தருணங்களில் நீங்கள் ஆகச்சிறந்த முடிவுகளை எடுப்பீர்கள் என்பது திண்ணம். அப்புறம் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்துட்டாலே பிறந்த ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுன்னா வாழ்க்கையில ஒரு முறையோனும் இப்ப நான் சொல்ல போற ஆலயத்துக்கு தயவு செய்து போயிட்டு வாங்க. அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, என்ன பண்ணாலும் என்னால் வேலைக்கு ஆகல அப்படிங்கிறவங்களும் உடனடியாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்னைக்கே இருந்தாலும் சரி, நம்ம வாழும் காலத்திற்குள் என்னைக்காவது ஒரு நாள் சித்திரை நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு கரெக்டாக இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா குருவித்துறை சித்திர ரத வல்லப பெருமாள் ஆலயம். ஒரு வாட்டி சொல்லுங்க, குருவித்துறை சித்திர ரத வல்லப பெருமாள் ஆலயம் மற்றும் உடனுரை அம்மன் ஸ்ரீதேவி பூதேவி அம்மன் ஆலயம் சென்று அங்கேயே தங்கி சித்திரை நட்சத்திரத்துக்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்துவிட்டு வரும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய திருப்பத்தை சந்திக்கும் என்பது திண்ணம். இது ஆலய இருப்பிடம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மதுரையிலிருந்து 23 கிலோமீட்டர் தொலைவில் குருவித்துறை சித்திர ரத வல்லப பெருமாள் ஆலயம் அமைந்துள்ளது. தொலைபேசி எண் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. 9443961948. அப்புறம் இன்னொரு நம்பரும் இருக்குது, 9790295795. இதை நோட் பண்ணிக்கங்க. முன்னாடியே போன் பண்ணி பேசுங்க. ஐயா நான் கொஞ்சம் அர்ச்சனை பண்ணுங்கய்யா, அபிஷேகம் பண்ணுங்க கேளுங்க, அவங்க இடம் தருவாங்க. டைம் குறிச்சுக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தன்னைக்கு போங்க, ஆகச்சிறந்த நன்மையை பெறுங்கள் தமிழஞ்சங்களே. அப்புறம் அடிக்கடி அனுமாருக்கு வடமாலை சாத்துதல் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சனிக்கிழமைகளில் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் பைரவருக்கு பால் அபிஷேகம் பண்ணலாம், அர்ச்சனை செய்யலாம். நீங்க அடிக்கடி இதை ரொட்டீனா பண்ணிட்டு வாங்க, நல்லது தானே. மேலும் சிவனுக்கு வில்வ இலை நீர் கொண்டுனா எப்படான்னு கேட்காதீங்க. ஞாயிற்றுக்கிழமை சிவனுக்கு உரியது, சூரியனுக்கு உரியது. சூரியனும் ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப என்ன பண்ணும், சனிக்கிழமை சாயந்தரமே வில்வ இலையை கொஞ்சம் பறிச்சு ஒரு கைப்பிடி அளவு பறிச்சு நல்ல தண்ணி, நீரோட்டம் உள்ள தண்ணியில அதை போட்டு விட்டுறணும். மறுநாள் காலையில் அதை அப்படியே எடுத்து போட்டு அபிஷேகம் பண்ணணும். அதுதான் வில்வ இலை நீர். ஆகச்சிறந்த புண்ணியம் உங்களுக்கு கிட்டும். குலதெய்வ வழிபாடு மிக மிக சால சிறந்தது என்பதில் துளி கூட ஐயமே கொள்ளாதீர்கள். யமனே வந்தாலும் உங்களின் குலதெய்வத்தின் அனுமதி இல்லாமல் யமனின் நகம் கூட உங்களை தீண்ட முடியாது என்பது திண்ணம். அன்பு தமிழர்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவென எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழர்களே, நன்றி. இது கட்டாவது